குட் ஈவினிங் எவ்ரிவன். ரைட், நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கிராஃபிக் டிசைனிங் அடோப் ஃபோட்டோஷாப் பேட்ச் 29ல் இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினார் தான் இது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், அப்போது நம்மளோட இந்த ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அனைவரையும் கனேடியன் காலேஜ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அப்போ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட், நம்ம வந்து இந்த கனேடியன் காலேஜ் அப்படின்றத பற்றி முதலாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட், அப்போ முதலாவது நான் வந்து கனேடியன் காலேஜ் அப்படின்றது வந்து நம்ம வந்து கேண்டில தான் இருக்கோம். சரி, அப்போ நிறைய பேர் மெசேஜஸ் போட்டிருந்தீங்க. அப்போ நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டில தான் நம்ம இருக்கோம். கேண்டில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முன்ன வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருந்தோம் கேண்டில பேர்தனி ரோட்ல. பட் கரண்ட்லி நம்ம வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸ் எதுவும் செய்யறதில்ல. முழுமையாக வந்து ஆன்லைன் மூலமான கிளாஸஸ் தான் செய்து கொண்டிருக்கோம். அப்படின்னு சொன்னால் 2019ல இருந்து நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸாக செய்து கொண்டிருக்கோம். அப்போ எங்களோட காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு பார்க்கலாம். சரியா, www.canadiancoe.com அப்படின்றதான் நம்மளோட வெப்சைட். அண்ட் நம்மளோட வெப்சைட்டில் வந்து எங்களோட காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ண டேட்டை நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல் எங்களோட காலேஜை பொறுத்த வரைக்கும் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பேர் இருக்காங்க. ரைட், அண்ட் நம்ம கோர்சஸ் வந்து ஒரு 10 கோர்சஸ் மாதிரி தான் செய்கிறோம். ரைட், என்னென்ன கோர்சஸ் செய்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட், அண்ட் நம்ம கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே. அண்ட் நம்மளோட காலேஜில் செய்யக்கூடிய கோர்சஸ் நம்மளோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சரியா, அண்ட் இதை விட 2-3 நம்ம கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸும் நம்ம செய்து கொண்டிருக்கோம். அப்போது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பரில் உங்களுக்கு வந்து எனி டைம் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்களோட ஜாயின்டாக இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி எங்களை காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கலாம். அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டில் இருக்கோம் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் தான் செய்து கொண்டு இருக்கோம். சரியா, அண்ட் 2019ல இருந்து நம்ம வந்து 2021ல இருந்து நம்ம முழுமையாகவே ஆன்லைன்ல தான் எல்லா கிளாஸஸுமே செய்கிறோம். ஃபிசிக்கல் கிளாஸஸ் எதுவும் செய்கிறது இல்லை. ரைட், அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்துல இருந்து கதைக்கக்கூடிய நான் யாரு ரைட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு போகலாம். சரி, அப்போ இந்த பக்கத்துல இருந்து கதைக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நேம் எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபௌமி. ரைட், ஒன் ஆஃப் த டிரெக்டரா நானும் இந்த காலேஜ்ல இருக்கேன். ரைட், இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 3 டிரெக்டர்ஸ் இருக்கோம் அண்ட் 3 பேர் பார்ட்னர்ஷிப்ல தான் செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் ஒன் ஆஃப் த டிரெக்டரா நானும் இந்த காலேஜ்ல இருக்கேன். ரைட், அப்போ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்றது ஆன்லைனில். ரைட், ஃப்ரீலான்சராக தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். ரைட், அண்ட் அதையோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். அண்ட் அதே போல் அண்ட் ஃபைவர் அண்ட் அப்ஒர்க்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் தான் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுறது. அண்ட் லோக்கல் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸை ரைட் இப்போ கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு கோர்ஸை நம்ம வந்து படித்து கொடுக்குறோம். ரைட், கண்டக்ட் பண்ணுறதுக்குரிய நாலேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தேன் 16 இயர்ஸ் நம்ம வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த கோர்சஸ் நான் வந்து கண்டக்ட் பண்ணுறது. அப்படின்னு சொன்னால் மோர் தேன் 16 இயர்ஸாக லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கேண்டில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸில் ரைட் பிரபலமான காலேஜஸில் லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே போல் கொலம்புலேயும் ஒரு சில காலேஜ் ரைட் ஒரு 2 காலேஜில் மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். லெக்சராக டிசைனிங் லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரைட் 16 வருடம். அண்ட் அதே போல் இண்டஸ்ட்ரி ரைட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாக டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே போல் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஆன்லைன் கோர்ஸை கண்டக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். ரைட், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபிசிக்கல் கிளாஸஸில் நம்ம கண்டக்ட் பண்ணின அவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த நம்ம ஆன்லைனில் படித்து கொடுக்குற நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது சரியான முறையில் போகுதா அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம வந்து செய்து கொண்டிருக்கோம். அப்போ மோர் தேன் 16 இயர்ஸுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது. ரைட், அப்போது நம்மளோட காலேஜை பொறுத்த வரைக்கும் சரியா செய்யக்கூடிய கோர்சஸ் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரியான கோர்சஸ் தான் நம்ம இப்போ செய்து கொண்டு இருக்கோம். சரி, அப்போது இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்றது அடுத்தது கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற கோர்ஸை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து தான் செய்துட்டு இருக்கோம். சரியா, கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றத அப்படின்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனிங் இப்போ இதில் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. ரைட், அப்படின்னா இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும். ரைட், கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு ஏர்ன் பண்ணலாம். வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு.
ரைட்? அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். பட் கிராஃபிக் டிசைனிங்னா என்ன அப்படின்றது தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ரைட்? கிராஃபிக் டிசைனிங்னா என்னன்றதுல நீங்க வந்து அந்த நாலேஜ் ஜீரோவா இருக்கலாம். சம்டைம்ஸ் சிலவங்க தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. ரைட்? அப்போ எல்லாருக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு கதைக்க போறோம். சரி? அப்போ கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஒரு டிசைனிங் ஒன்று தான். ரைட்? பேசிக்காக சொல்ல போனால் ஒரு டிசைனிங் அவ்வளோதான். ரைட்? அப்போ இந்த கிராஃபிக் டிசைனிங்கை வந்து செய்யக்கூடிய விதங்கள் இருக்கு. சரியா? இதுல இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் எடுக்கிற நேரத்தில் இதுல வந்து மெயினாக வந்து ஒரு 4 சாஃப்ட்வேர்ஸ் படிச்சு கொடுப்பாங்க. 4 சாஃப்ட்வேர்ஸ் படிச்சு கொடுப்பாங்க. 4 சாஃப்ட்வேர்ஸ். என்ன 4 சாஃப்ட்வேர்ஸ்? ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கொரல்ட்ரோ, இன்டிசைன் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ். நீங்க நார்மலா பேசிக்கா வந்து இதுதான் ஒரு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் ஒன்ல போனீங்கன்னு சொன்னா படிக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். சரியா? ஆனா நம்ம வந்து இந்த கிராஃபிக் டிசைனிங்ன்ற கோர்ஸை முன்ன செய்தது ரைட் அப்படின்னு சொன்னா கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றத மாத்திரம் போட்டு இந்த 4 சாஃப்ட்வேர்ஸையும் படிச்சு கொடுத்தோம். பட் இப்பொழுது என்ன செய்யறோம்னு சொன்னா நீங்க மோஸ்ட்லி வந்து இந்த 4 சாஃப்ட்வேர்ஸையும் ஒருத்தர் படிச்சன்றதுக்காக வேண்டி 4 சாஃப்ட்வேர்ஸ்லயும் ஒர்க் பண்ண கிடைக்காது. ரைட்? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? தெளிவான முறையில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன சப்ஜெக்ட் அப்படின்றது. ரைட்? அடுத்தடுத்து நம்ம சிலபஸை காட்டி உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ ஒரு கிராஃபிக் டிசைனரா நீங்க ஒர்க் பண்ண போற நேரத்துல ரைட் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் நான் இது முழுமையா கதைக்கிறது வந்து நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் ஒரு ஜொப் ஒன்றுக்கு போனா என்ன மாதிரி உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்ல ஜொப்ஸ் இருக்கு அண்ட் அந்த ஜொப்ஸை நீங்க எப்படி சரியான முறையில் செய்யறது எந்த டவுட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க ஜொப்பை செய்யறது. ரைட்? அது ஆன்லைனா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா பிசிக்கலா ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு ரைட் இப்போ சொல்லுவோமே டிசைனிங் அப்படின்ற நேரத்தில் வந்து ஃபாரின் கண்ட்ரின்ற நேரத்தில் துபாய். ரைட்? துபாய் தான் மெயின். சரியா? அப்போ துபாயில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். துபாய் அது துபாய் டிசைனிங் தான் எல்லாம் மிச்சமே இருக்கு. யூரோப் டிசைனிங்ஸ். ரைட்? யூரோப் டிசைனிங்ஸ் அண்ட் துபாய் டிசைனிங். ரைட்? துபாய்னு சொல்றது வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மெயினான ஒரு கண்ட்ரி. டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் நல்லாவே சேலரிஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ரைட்? அப்போ அந்த இடங்கள்ல போயிட்டு எப்படி நீங்க டிசைனிங் செய்யணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கோர்ஸ்ல கதைப்பேன். அண்ட் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஒர்க் பண்ண போனாலும் எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு யூஸ் ஆகாது உண்மைக்குமே. சரியா? அப்போ ஒண்ணு வந்து அதனால நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒருத்தரை வச்சு இந்த எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் அவர்கிட்ட ஒரு மைண்ட்ல ரைட் ஒரு ஆளை வச்சு எல்லா சாஃப்ட்வேர்ஸை மைண்ட்ல தூக்கி போட்டு ஒரு 3 மாதத்துலயோ 4 மாதத்துலயோ போடுறத விட ஒரு சப்ஜெக்டை பெர்ஃபெக்டா ஒருத்தருக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது அதுல இருந்து அவர் எப்படி காசு சம்பாதிக்கக்கூடிய மாதிரியான சிஸ்டங்களை வாருது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரிச்சு போட்டோஷாப் அப்படின்ற சப்ஜெக்டை தனியாக போட்டிருக்கோம். சரியா? போட்டோஷாப் அப்படின்ற கோர்ஸ் தான் இப்போ செய்கிறோம். அண்ட் அதே போல இலஸ்ட்ரேட்டர் கிராஃபிக் டிசைனிங்ல நீங்க ஒரு கோர்ஸுக்கு போனதுல இலஸ்ட்ரேட்டர். ரைட்? கொரல்ட்ரோ வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது குறைவு. ஸ்ரீலங்கால மாதிரி கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. பட் நம்ம கொரல்ட்ரோ கோர்ஸும் செய்யறது. ரைட்? நம்மளோட கொரல்ட்ரோ பேட்ச் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. ரைட்டா? அண்ட் அடுத்த பேட்ச் நம்ம வந்து இந்த ஜனவரி மிட்ல மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்? இலஸ்ட்ரேட்டர். ரைட்? இலஸ்ட்ரேட்டர்னு சொல்றது ஒரு ப்ரொஃபஷனலான சாஃப்ட்வேர். அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்ல வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோன்ற சாஃப்ட்வேரை செய்கிறோம். அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆட்டோகேட் ஐஇஎல்டிஎஸ் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம செய்து கொண்டிருக்கோம். சரியா? அண்ட் இது எல்லா கோர்ஸையுமே நம்ம வந்து தமிழ் மீடியம் வேறையாகவும் சிங்கள மீடியம் வேறையாகவும் இங்கிலீஷ் மீடியம் வேறையாகவும் தான் செய்து கொண்டு இருக்கோம். சரி? அப்போ இந்த செட்டப்ல தான் நம்ம கோர்சஸ் போய்கொண்டு இருக்கு. சரியா? அப்போ நம்ம மெயினா படிக்க வந்திருக்க கோர்ஸ் நீங்க பார்க்க வந்திருக்க கோர்ஸ் என்னன்னு சொன்னா இன்னைக்கு போட்டோஷாப் அப்படின்ற கோர்ஸ். சரியா? இந்த கோர்ஸுக்கு தான் நீங்க எல்லாரும் இந்த போட்டோஷாப் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்க தான் நீங்க வந்திருக்கீங்க. ரைட்டா? ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொன்னா உண்மைக்குமே முதலாவது நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த அடோப் போட்டோஷாப் அப்படின்னு சொல்றது. அடோப் போட்டோஷாப். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடோப் போட்டோஷாப் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டிய ஒர்க்கை வந்து ஈஸியா செய்யலாம் டிசைனிங்ல. அதிகமான ஜாப் இருக்கக்கூடிய ஃபீல்டும் வந்து அடோப் போட்டோஷாப் கிராஃபிக் டிசைனிங்ல. அதோட அதுக்கு பிறகு நீங்க படிக்க வேண்டிய சாஃப்ட்வேர் தான் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர். ரைட்டா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை போட்டோஷாப்னு என்ன இல்லஸ்ட்ரேட்டர் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லித்தரேன். சரி? அப்போ நீங்க இந்த போஸ்ட்டை பார்த்து தான் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணீங்க. ரைட்டா? இன்னைக்கு ஃப்ரீ டே ஃபர்ஸ்ட் டே செமினாருக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுல நான் பேசிக்கா இந்த போஸ்ட்டை பத்தி இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு நம்மளோட சிலபஸ் என்ன மாதிரி இருக்கு. ரைட்? சிலபஸ் எப்படி இருக்கு அண்ட் அதே போல நம்ம இந்த கோர்ஸ் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ரைட்? அதே போல இன்னைக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங்னா என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு பாட்டை நான் இன்னைக்கு உங்களுக்கு கதைப்பேன். சரியா? தெளிவான முறையில் நம்ம பார்ப்போம். அப்போ முதலாவது இந்த பேசிக்கா இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இது நம்மளோட அடோப் போட்டோஷாப் அப்படின்ற கோர்ஸ்ல 29வது பேட்ச். ரைட்? 29th பேட்ச். இது வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய பேர் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலா நிறைய இடங்கள்ல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க. ரைட்? ஃபைவர் அப்போக்ஸ்ல ஒர்க் பண்றாங்க நிறைய பேர். அண்ட் அதே போல நிறைய பேர் வந்து தனியான தொழில் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரைட்? போட்டோகிராஃபர்ஸ் மாதிரி நிறைய பேர்
நம்மளோட கோர்ஸ் முடிச்சு நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி நிறைய பேர் கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடிட்டிங், வெட்டிங் ஆல்பம் டிசைனிங், ரைட், ஃபோட்டோ ரீடச்சிங், இந்த மாதிரியான வேலைகள் நிறைய செய்து ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரைட். அடிக்கடி கதைப்பாங்க. என்னன்னு சொன்னால் டவுட்ஸ் வர நேரத்தில் இந்த கோர்ஸில் நான் முக்கியமாக சொல்கிற வேலை என்னன்னா, நம்ம வந்து லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவோம். சரியா? என்னன்னா நம்ம கோர்ஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணதுக்கு பிறகு, சரியா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் உங்களுக்கு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் வர நேரத்தில், சாஃப்ட்வேர் சம்மந்தமான டவுட்ஸ் வர நேரத்தில், நீங்கள் எனி டைம் என்னைய வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கண்டெக்ட் பண்ணலாம். கண்டெக்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம அதை வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வந்து எப்பயுமே நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம், ரைட். அதில் ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், ரைட். அது இன்னைக்கும் நடக்குது. இது பிறகு நான் இருக்கங்காட்டியும் அது நம்ம செய்வோம், சரி. அப்போது இந்த கோர்ஸ் வந்து 29வது பேட்ச், ரைட்டா. 6 பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணப்பட்டுருச்சு, ரைட். சாரி, 27வது பேட்ச் லாஸ்ட் வீக் நம்ம கம்ப்ளீட் பண்ணினோம், ரைட். அப்போது 27வது பேட்ச் முடிச்சிருக்கோம். எனக்கு 28வது பேட்ச் போய் கொண்டிருக்கு. அண்ட் 29வது பேட்ச் தான் நம்ம இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரி. அப்போது 100% எல்லாமே வந்து ஜூமில் ஆன்லைன் மூலமாகத்தான் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து நைட் டைமில் நடக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இரவு தான் கிளாஸஸ் நடக்கும். திங்கட்கிழமைகளில் இரவு 8:30 மணிக்கு தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், சரியா. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் 2 ஹவர்ஸ் ஓ 2.5 ஹவர்ஸ் மாதிரி கிளாஸஸ் போகும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து 3 மாதம் போகும், சரியா. 3 மந்த் ஓ 3.5 மந்த் போகும், ரைட். என்னன்னா நான் உங்களுக்கு சிலபஸை காட்டுறேன், ரைட். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங் ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஷார்ட் கட்ஸ் இல்லை, ரைட்டா. ஒரு மாதத்தில் இல்லாட்டி ஒரு கிழமையில படிச்சுட்டு போயிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல இல்லாட்டி நீங்கள் ஓனாக ஒரு ஜாப் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு உண்மைக்குமே ஒர்க் பண்ண இயலாது. நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய டிசைனிங் பண்ணுற நேரம் சிக்கல் வரும், ரைட். இந்த எந்த சிக்கலும் வராமல் உங்களை நான் வந்து என்னன்னு சொன்னால் 100%, ரைட், 100% உங்களுக்கு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணுவோம், சரியா. அப்போ இந்த ஃபோட்டோஷாப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 மந்த் போகும், ரைட். குறைஞ்சது 3.5 மந்த் போகும். எல்லாம் 25 கிளாஸஸ் காட் போகும். 25 கிளாஸஸ் போகும். 25 கிளாஸஸ்க்கு லெசன்ஸ் இருக்கு. நான் எல்லா சப்ஜெக்டையும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டே வை காட்டுறேன், சரியா. டேஸ் வைஸ் என்னென்னலாம் நம்ம படிச்சு கொடுக்க போறோம், ரைட். எதுவுமே வந்து ஒளிவு மறைவில்லை, எல்லாம் தெளிவா 25 நாளைக்குரிய சிலபஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், சரியா. அப்போ என்னன்னா இந்த கோர்ஸை நம்ம வந்து ஒரு மாதத்துலயோ 2 மாதத்துலயோ அவசரமா முடிக்க இயலாது, ரைட். குறைஞ்சது வந்து சரியா 3.5 மாதம் போகும், 3 மந்த் போகும், ரைட். 3 மந்த் 3.5 மந்த்துக்கு நான் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து பேசிக் டு ப்ரோ லெவல் வரைக்கும் இதில் நம்ம சொல்லிக் கொடுப்போம், ரைட். பேசிக் டு அட்வான்ஸ். ப்ரோ லெவல்னு சொல்றது வந்து வேற டிசைனிங் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த டிசைனிங்கை வந்து உங்களுக்கு நாம சொல்லி தருவோம், சரியா. ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்ல இருந்து டூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னா ப்ரொஃபஷனல் டிசைனிங் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைனிங் லெவலுக்கு போக போறோம் அப்படின்றத நான் அங்கிட்ட சிலபஸ்ல காட்டுறேன், ரைட். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமாக வந்து நிறைய பேர் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ், ரைட். கிராஃபிக் டிசைனிங்ன்ற கோர்ஸே 3 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய போஸ்ட் போடுவாங்க, ரைட். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டதுனால தான் இந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன், ரைட். இல்லாட்டி எனக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸே 3 மாதத்தில் முடிக்கிறாங்க சார், நீங்கள் ஒரு மாதத்தில் ஃபோட்டோஷாப் முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ரைட். உண்மைக்குமே சொல்ல போனால் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸை 3 மாதத்தில் முடிச்சதுக்கு, ரைட், நிறைய பேர் முடிப்பாங்க. பட் நம்மளோட ஃபோட்டோஷாப் கோர்ஸே வந்து 3 மாதம் போகும். ஏன்னு சொன்னால் அந்த சிலபஸ் வந்து பெரிய சிலபஸ், ரைட். பெரிய அளவு சிலபஸ். ஏன்னு சொன்னா எந்த டவுட்டும் இல்லாம ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க சரியான முறையில் படிக்கணும், ரைட். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு டூல்லையும் ஃபோட்டோஷாப்ல ஒரு ஹேண்டில் செய்ய தெரிஞ்சதுன்றக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரில இல்லாட்டி ஒரு ஃபைவர்ல அப்ஒர்க்ல போயிட்டு ஒரு கிளைண்டோட உங்களுக்கு வந்து தேவையான டிசைனிங்கை செய்து முடிக்கலாம போகும், ரைட். நான் காட்டுறேன் என்ன இருக்கு அப்படின்றது, ரைட். அப்போ கிராஃபிக் டிசைனிங்ன்ற சப்ஜெக்டே 3 மாதத்துல முடிக்கிறாங்க, நீங்க ஒரு மாதத்துல முடிக்க மாட்டீங்களான்னு கேட்டா உண்மைக்குமே முடிக்க இயலாது, ரைட். நான் சிலபஸை காட்டினது பிறகு விளங்கும். அண்ட் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ்ல ஃபோட்டோஷாப், கொரல்ட்ரோ, இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், சிலவங்க பாத்தீங்கன்னா கேன்வாவையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து 3 மாதத்துல முடிக்கிறேன்னு போட்டுருக்காங்க, ரைட். அது செய்யலாது. அண்ட் அதே போல நம்ம கோர்ஸ் வந்து வீக்குக்கு ஒரு நாள் தான் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் உண்மைக்குமே. அது ஏன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொன்னா நம்ம வந்து உண்மைக்குமே வந்து ஒரு நாள், ரைட். உங்களுக்கு நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணவங்கள்ட்ட நீங்க கேட்டாலும் தெரியலாம். நம்ம ஒரு நாள் செய்யக்கூடிய கிளாஸ்ல ப்ராக்டிகல்ஸ் இருக்கு தானே, அந்த ப்ராக்டிகல்ஸை வந்து உங்களுக்கு உண்மைக்குமே ஒர்க் பண்ணி அதுக்குரிய ஃபைல்ஸ் எல்லாம் செய்து சப்மிட் பண்றதுக்கு உங்களுக்கு உண்மைக்குமே 1 வீக் மாதிரி போகும், சரியா. ஆனா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் முதல் மாதம் வந்து வீக்குக்கு ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். 2வது மாதம் போற நேரத்துல செகண்ட் மந்த்ல வந்து வீக்குக்கு 2 கிளாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம், சரியா. அந்த மாதிரி செட்டப்ல தான் போகும். அப்ப அந்த ப்ராக்டிகல் சரியான முறையில அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். ஏன்னு சொன்னா ப்ராக்டிகல் செய்தா மட்டும்தான் இந்த கோர்ஸை வந்து சரியான முறையில கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப சாதாரணமா உங்களுக்கு பேசிக்கான சொல்ல போனா நீந்துறதுக்கு மாதிரி தானே.
இப்போ நீச்சல் பழக போனீங்கன்னு சொன்னா புஸ்தகத்துல நீச்சல் பழக இயலாது, புத்தகத்துல நீச்சல் பழக இயலாது. ரைட்? அதுல நீந்தி தான் பார்க்கணும். நீந்தி பழகினாதான் வெள்ளம் வந்தா நீயலாம். இல்லைன்னு சொன்னா புத்தகத்துல எல்லாம் படிச்சுட்டு வெள்ளம் வந்தா நீ இயலாது. ரைட்? அப்போ நம்ம நீந்துறதுக்கு மாதிரி தான் இது. ரைட்? டிசைனிங்னு சொல்றது இதுல விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சிருந்தா ரைட், இது இப்படி போட்டா இப்படி வரும், இப்படி போட்டா இப்படி வரும் அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுக்கு வேலை இல்ல. இந்த டிசைனிங்கை ப்ரொஃபஷனல் லெவல்ல நீங்க பண்ண தெரியணும். சரியா? அதுதான் இதுல ஃபர்ஸ்ட். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி நம்ம பேசிக்ல இருந்து முழுமையா எல்லா டிசைனிங்கும் ரைட் நான் காட்டுறேன். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் செய்வோம். 3 மாதம் போகும். சரியா? அப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தருவோம். இந்த சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இல்ல, ஆக்ஷன்ஸ் தருவோம். ஆக்ஷன்ஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு. ரைட்? ஆக்ஷன்ஸ்ல டிசைனிங் நான் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. பிளகிங்ஸ் தருவேன். ரைட்டா? பிளகிங்ஸ்னா என்னாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீசெட்ஸ் நம்ம தருவோம். எல்லாமே ஃப்ரீ தான். ரைட்டா? அண்ட் டெம்ப்ளேட்ஸ், ஓவர்லேஸ், சில பிடிஎஃப் நம்ம தருவோம் டிசைனிங். இந்த சில ஆக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆக்ஷன்ஸ் ஒன்னே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா $10 $15 போகக்கூடிய ஆக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயா தான் தருவேன். right? வேற அடிஷனல் பேமெண்ட் ஒன்றும் இல்லை. இந்த கோர்ஸுக்குரிய முழுமையான கோர்ஸ் ஃபீஸ் வந்து 6000. இதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட் பண்ணலாம். எப்படி இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்றதுன்றதை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பிறகு ஷேர் பண்ணுவேன். சரியா? அப்போ இதை தவிர இந்த 6000 தவிர இந்த கோர்ஸுக்கு வேற எந்த அடிஷனலா வேற எந்த பேமெண்ட்டும் இல்லை. ரைட்டா? நிறைய இந்த கேட்ட கேள்விகள் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு நிறைய பேருக்கு. நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முந்தி அந்த சிலவங்களோட டவுட்ஸ் இருந்தது. அந்த டவுட்ஸை கலைச்சிட்டு சிலபஸுக்கு போகணும்னு தான் பார்த்தேன். ரைட்டா? அப்போ நிறைய பேர் டவுட்ஸ், நீங்க 6000 போட்டிருக்கீங்க மந்த்துக்கா இல்லாட்டி எப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. பேமெண்ட் வந்து ஃபுல் கோர்ஸ் ரைட்டா? ஃபுல்லா அந்த 3 மாதம் 3.5 மாதம் போகும். அந்த கோர்ஸ் ஃபுல் கோர்ஸுக்கு தான் 6000. ரைட்? இதை தவிர வேற அடிஷனல் வேற ஏதாவது பேமெண்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல. சர்டிபிகேட்க்கு பேமெண்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல. சர்டிபிகேட்டும் நம்ம வந்து உங்களுக்கு வீட்டுக்கே போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு எந்த பேமெண்ட்டும் இல்லை. ரைட்டா? சர்டிபிகேட் பேமெண்ட் பண்றதுக்கு, பிரிண்ட் பண்றதுக்கு ரைட், மற்றவங்க நார்மலா நிறைய பேர் செய்யக்கூடிய வேலை. சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ணணும்னா காசு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிபிகேட் பிரிண்ட் பண்றதுக்கு அது எதுவுமே இல்லை. சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ணி சர்டிபிகேட் உங்களுக்கு வீட்டுக்கே கிடைக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் பேமெண்ட் தான் இவ்வளோ. இதை தவிர வேற ஒரு ரூபா ஒரு சதம் நம்ம எடுக்க மாட்டோம். ரைட்டா? அப்போ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், பிடிஎஃப் இருக்கலாம், ஆக்ஷன்ஸ், பிளகிங்ஸ் ரைட், ரீடச்சுக்கு செய்யக்கூடிய நிறைய பெருமதியான பிளகிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தருவோம். சரியா? அப்போ இந்த கோர்ஸ் முழுமையா தமிழ் மொழி மூலம் தான் நடைபெறும். சரி, அப்போ நம்ம வந்து பேசிக்கா இந்த சப்ஜெக்டை காய்ச்சிட்டோம். சிலபஸ் அப்படின்ற நேரத்தில் இதான் நம்மளோட சிலபஸ். ரைட்டா? இந்த சிலபஸை தான் நம்ம வந்து இந்த கோர்ஸ்ல செய்ய போறோம். சரியா? அப்போ இந்த கோர்ஸ்ல செய்யக்கூடிய சிலபஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சிலபஸ் வந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ரைட்டா? வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல. ரைட்? டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ். ரைட்? என்ன மாதிரியான டைப்ல கிராஃபிக்ஸ் இருக்கு அப்படின்றத தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ கிராஃபிக் டிசைனிங் படிக்கிற நேரத்துல ரைட், போட்டோஷாப் கோர்ஸ் அப்படின்ற கோர்ஸை படிப்பிக்கிற நேரத்துல 2 விதமா படிப்பிக்கலாம். ரைட்டா? 2 விதமா படிப்பிக்கலாம். ரைட்? அப்போ ஒரு விதம் என்னன்னு சொன்னா, ஒரு டிசைனிங்கை எடுத்து போட்டு அந்த டிசைனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்பிக்கிறது. ரைட்டா? ஒரு டிசைனிங் ஒன்று இப்போ நான் பேசிக்காக சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பில் ஒன்று எடுத்து போட்டு இந்த ஹேண்ட் பில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்குறது. இதில் இங்கே டெக்ஸ்ட்டை போடுறது, இதுக்கு ஒரு ட்ராப் ஷேடோ போடப்பட்டிருக்கு, ட்ராப் ஷேடோ ஒன்று போட்டுட்டு கலர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. ரைட்? ஒரு பின்னாடி ஒரு கிரேடியன்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ரைட்? இந்த மாதிரி ஒரு டிசைனிங் செய்கிறது எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி படிப்பிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் டிப். 2வது சிஸ்டம் எப்படின்னு சொன்னா, ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் ரைட்டா? டூல்ஸ்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. இதான் டூல் பார். இந்த டூல் பார்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூலையும் தனியான முறையில சரியா விளங்கி படிக்கிறது. ப்ரொஃபஷனலா இந்த ஒவ்வொரு ஒரு டூல்ல என்ன செய்யலாம், இந்த டூல்ல என்ன செய்யலாம், இந்த டூல்ல என்ன செய்யலாம், இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியான முறையில சரியான முறையில பிராக்டிகல்ஸோட படிச்சுட்டா, படிச்சு அதுக்கு ஒவ்வொரு டூல்ல நம்ம பிராக்டிகல் பண்ணி படிக்கிறது. படிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த எல்லா டூல்ஸையும் வச்சு எங்களுக்கே தனியா டிசைனிங் பண்ற அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கலாம். அப்போ இதான் 2வது சிஸ்டம். ஒவ்வொரு டூல்ஸ் வைஸ் தனித்தனியா படிக்கிறது. அப்போ நம்ம இந்த கோர்ஸ் டொமைக்குமே வந்து எப்படி செய்ய போறோம்னா, ஒவ்வொரு டூல்ஸ் வைஸ் ரைட், ஒரு டூல் எடுத்தீங்கன்னா அந்த டூலால என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்து பெர்ஃபெக்ட் முழுமையா படிச்சு கொடுப்போம். சரியா? அப்போ போட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான செட்டப்ல தான் டூல்ஸ் இருக்கு. ரைட்? அதுக்கு நான் தனியா டியூட்ஸ் இருக்கு, டியூட்ஸ் எல்லாம் தருவோம். சரியா? கிளாஸ்ல எல்லா டியூட்ஸும் தருவோம். போட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாமே போட்டோஷாப்ல இருக்கக்கூடிய டூல்ஸ். இதோட இந்த 2 3 டூல்ஸ் கூடும். சரியா? இதுல விட இந்த ஒரு ஒரு 5 டூல் 4 டூலோ 5 டூல்ஸ் கூடும். சரியா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய போட்டோல இருக்கக்கூடிய சம்டைம்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சார் இதுல அந்த டூல்ஸ் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. இதுல ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் இல்ல, ஆப்ஜெக்ட் செலக்ஷன்ன்ற டூல் இல்ல இந்த இடத்துல. ரைட்? இந்த மாதிரி ஒரு 4 5 டூல்ஸ் குறையும். ரைட்? அண்ட் புதுசா வந்திருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிஸ் வர நேரம் அதுல சில சப்ஜெக்ட் இருக்கு. அதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு. ரைட்? அதெல்லாம் நான் வந்து கிளாஸ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். சரியா? அப்போ ஒவ்வொரு டூல் வைஸ் இப்போ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்னா அந்த ப்ரஷ் டூலை வச்சு என்னெல்லாம் செய்யலாம். ரைட்?
இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ரைட். அடுத்த லெசன் போற நேரம் இந்த செட்டப்ல தான் நம்ம வந்து கிளாஸ் செஞ்சு கொடுப்போம். ரைட். ஒவ்வொரு டூல்ஸ் இப்போ சிலெக்ஷன் டூல்ஸ் இந்த டூல்ஸை வந்து ஒரே தடவை டூல்ஸ் அப்படின்னு படிப்பிக்காம இந்த டூல்ஸை நம்ம வந்து குரூப்ஸுக்கு பிரிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு செட் அப்படியே டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணா இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டூல் பார். இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் தான் முதலாவது படிக்கணும். இந்த டூல்ஸை படிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து பேனல்ஸை பற்றி படிக்கணும். பேனல்ஸ் இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இதெல்லாம் என்னத்துக்கு யூஸ் பண்றோம். இது எல்லாத்தையும் சரியா விளங்கிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன டிசைனிங் தந்தாலும் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒர்க் பண்ண போனாலும் எந்த கண்ட்ரில போயிட்டு எந்த கிளையண்டோட ஒர்க் பண்ணினாலும் சரியா உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாம ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க யாராவது ஒரு டிசைனிங் இல்லாட்டி ஒரு ஒர்க் பண்ண போட்டுட்டு செய்யுங்கன்னு சொன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டி வரும். ரைட். அந்த நிலைமை வராத அளவுக்கு ப்ரொஃபஷனல் லெவல். ரைட். மறுவ படிச்சுட்டு மறுவற்றை இதெல்லாம் இல்லை. ரைட். நீங்க டிரெக்டா போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு போற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? அதுக்கு நான் கேரண்டி. ரைட். அப்போ இதுல நம்ம அப்போ ஒரு டூல்ஸ் வைஸ் சொல்லுவோம். அந்த டூல்ஸை நம்ம வந்து குரூப்ஸா பிரிச்சு தான் இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ நம்ம சிலபஸ்களுக்கு கொஞ்சம் போயிடுவோம். சிலபஸ்ல போனீங்கன்னு சொன்னா சரியா? வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங்? கிராஃபிக் டிசைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா கிராஃபிக் டிசைனிங் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஒரு டிசைனை வச்சு ஒரு தொடர்பாடல் பண்றது. ரைட். ரைட். பேசிக்கா. ரைட். அதெல்லாம் உண்மையும் பாடமாக்க வேண்டிய சப்ஜெக்ட் இல்லை. நான் இப்ப இந்த சில தியரி சப்ஜெக்ட் இருக்கு. பாடமாக்க வேண்டிய சப்ஜெக்ட்ல கொஞ்சம் விலகிக்கிட்டா போதும். அவ்வளவுதான். ரைட். இப்போ நம்ம கிளாஸ்ல வச்சும் சில தியரி சப்ஜெக்ட் நான் சொல்லி தருவேன். பட் அந்த சப்ஜெக்ட் நீங்க விலகிக்கிட்டா போதும். அதெல்லாம் பாடமாக்கி அப்படியெல்லாம் இல்லை. டிசைனிங் பண்றதுக்கு பாடமாக்க தேவையில்ல. பட் சில டெக்னிக்ஸ் தேவை. ரைட். அந்த டெக்னிக்ஸை நான் சொல்லி தரேன். இப்போ கலர் டெக்னிக்ஸ், கலர் எப்படி யூஸ் பண்றது, டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றது, டெக்ஸ்ட்ல என்னென்ன டைப் டெக்ஸ்ட் இருக்கு. ரைட். இப்போ ஷெரீஃப் சன் ஷெரீஃப்னா என்ன அப்படி. ரைட். இப்போ சிலவங்களுக்கு இது சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எனக்கு கதைக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சம்டைம் கொஞ்சம் விளங்காத வேர்ட்ஸா இருக்கலாம். ரைட். இப்போ ஷெரீஃப் சன் ஷெரீஃப்னா ரைட். பட் இதெல்லாம் வந்து நான் கிளாஸ்ல வச்சு பெர்ஃபெக்டாக சொல்லி தருவேன். ஷெரீஃப்னா ஃபோன்ட் எப்படி நம்ம யூஸ் பண்றது, சன் ஷெரீஃப் ஃபோன்ட் எங்க மாதிரி யூஸ் பண்றது. ரைட். டைப்போகிராஃபி அப்படின்ற பார்ட். ரைட். டைப்போகிராஃபி கதைப்பேன். ரைட். அப்போ அப்போ அதெல்லாம் பேசிக்ல இருந்து கதைக்கிறதுனால இப்போ சம்டைம்ஸ் சில வேர்ட்ஸ் விளங்காம இருக்கிறதுனால சம்டைம் ஐயோ என்னவோ கழிச்சிட்டு போறாரு அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. கிளாஸ்ல வச்சு இப்போ நம்ம பேசிக்ல இருந்து போற நேரத்தில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கழிச்சிட்டு இப்போ இதில் நான் இடையில விளங்கப்படுத்துற நேரத்தில் சில ஹார்டான வேர்ட்ஸ் இருக்கும், சில இடங்கள்ல இருக்கும். ரைட். சில டிசைனிங் போட்டு காட்டுவேன். அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. சப்ஜெக்ட் விளங்கிங்க. இவர் இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் செய்ய போறாரு, எனக்கு தேவையானது இந்த கோர்ஸ்ல நடக்குமா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு பிறகு யோசிக்கலாம். ரைட். இந்த கோர்ஸ் எனக்கு வேர்த்தா. ரைட். இந்த கோர்ஸ்ல நமக்கு தேவையானது நடக்குதா, இந்த கோர்ஸ் எனக்கு வேர்த்தா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணலாம். ரைட். அப்போ வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங்? விஷுவல் கம்யூனிகேஷன். ரைட். ஒரு தொடர்பாடல். ரைட். ஏதோ ஒரு டிசைனிங். இப்போ நானும் நீங்களும் தொடர்பாடல் பண்ணது எதால இந்த போஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணேன். உங்களை நான் கம்யூனிகேட் பண்ணது இந்த போஸ்ட் மூலமாக. ரைட். இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ண அப்போ இந்த மாதிரி இதுதான் ஒரு டிசைனிங். கிராஃபிக் டிசைனிங் சொல்லி ஒரு கிராஃபிக் டிசைனிங். ரைட். பேசிக்காக நான் கைக்கிறேன். ரைட். மிச்சம் அட்வான்ஸாக போகவில்லை. பேசிக்காக அப்போ இந்த கிராஃபிக் டிசைனிங்கை பண்றவர் தான் யாரு? ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லுவோம். யாரு? கிராஃபிக் டிசைனிங் பண்றவர் யாரு? ஒரு கிராஃபிக் டிசைனர். ரைட். கிராஃபிக் டிசைனர்னு சொல்றது ஒரு ப்ரொஃபஷன். ரைட்டா? ஒரு ப்ரொஃபஷன். நீங்க வந்து எதுக்கு போறீங்கன்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனுக்கு போறீங்க. கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன். சம்டைம் சரியா சிலவங்க இருக்கீங்க கிராஃபிக் டிசைனிங் படிச்சா ஒரு பார்ட் டைம் எவ்வளோ சரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. ரைட். பார்ட் டைமாகவும் ஏர்ன் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ஏர்ன் பண்ணலாம். நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ரைட். நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஃபீல்டுக்கு வந்து பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ஃபுல் டைமாவே மாத்திடுவாங்க. சரியா? ஏன்னு சொன்னா இது இல்லை ஏர்ன் பண்ணலாம். சரி. அப்போ நிறைய ஏஐ எல்லாம் வந்ததுனால கிராஃபிக் டிசைனருக்கு பிரச்சனையான்னு கேட்டா இல்ல. அது வந்து கிராஃபிக் டிசைனருக்கு நிறைய சப்போர்ட். கிராஃபிக் டிசைனருக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்குனது இந்த ஏஐ டூல்ஸ். ரைட். அது கிளாஸ்ல வச்சு நான் ஏஐ டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படியெல்லாம் யூஸ் ஆகுது இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா? அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு டிசைனிங்கை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக வேண்டி தயாரிக்கக்கூடிய ஒரு டிசைனிங் நம்ம சொல்றது கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன். ரைட். தொடர்பாடலுக்காக வேண்டி. அப்போ முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம டிசைன் பண்றது முன்ன இப்போ ஒரு 5 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிராஃபிக் டிசைனர்னு சொன்னா பேப்பருக்கு டிசைன் பண்றவர் தான் கிராஃபிக் டிசைனர். நீங்க கேட்டு பார்க்கலாம் நிறைய பேர்ட்ட பழைய கிராஃபிக் டிசைனர்ஸ் எல்லாம். முன்ன இருந்தவங்க எல்லாம் வந்து பேப்பருக்கு வீரகேசரிக்கு டிசைன் பண்றவர் தான் கிராஃபிக் டிசைனர். வீரகேசரி பேப்பர்ல என்னது துண்டு டிசைன்ஸ் வரும். அதை டிசைன் பண்ணுவார். புக்ஸ் போட்டு குரல் ரோல டிசைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு டிவிலலாம் டிசைனிங்ஸ் எல்லாம் வரும். ரைட். அதெல்லாம் போட்டது. ரைட். அது வீடியோ பாட்டோட சேர்த்து வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கட் அவுட்ஸ் பெரிய பேனர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி தான் முன்ன டிசைனிங் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக மறுபக்கம் போயிருச்சு. ரைட். இதெல்லாம் தொடர்பாடல். ரைட். கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி கிராஃபிக் டிசைன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சோசியல் மீடியா அப்படின்ற பிளாட்ஃபார்முக்கு வந்ததுக்கு பிறகு, இது வந்து நல்லாவே குரோத் ஆகிருச்சு. ரைட். முன்ன வந்து பெரிய அளவு ஏர்ன் பண்ண மாட்டாங்க. கிராஃபிக் டிசைனர் சாதாரணமா தான் இருந்தது. பட் இப்போ வந்து இதெல்லாமே வேற லெவல்ல குரோத் ஆகி போயிருச்சு. அப்போ கிராஃபிக் டிசைனிங் ரைட். நான் பேசிக்கா தான் காய்க்கிறேன். எனக்கு கிளாஸ்ல வச்சு இன்னும் டீப்பா காய்ப்பேன். ரைட். டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ். இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு முக்கியமா தேவைப்படலாம். ரைட். இப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகிருவீங்க. ரைட்டா? கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ண போறீங்க. கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ண போன நேரத்துல ரைட்டா? கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ண போன நேரத்துல, இந்த கிராஃபிக் டிசைனர் இருக்காரு தானே? ரைட். இந்த கிராஃபிக் டிசைனர் என்ன மாரியான வேலையெல்லாம் செய்வாரு அப்படின்றது இப்ப சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ரைட். அப்போ கிராஃபிக் டிசைனரா நீங்க ஒர்க் பண்ண போற நேரத்துல, நம்ம செய்யக்கூடிய டிசைனிங் ஒரு 5 பிளாட்ஃபார்முக்கு தான் உண்மைக்குமே டிசைனிங் பண்றது. 5 பிளாட்ஃபார்ம், 5 தேவைகள் ரைட். 5 தேவைகளுக்காக வேண்டி டிசைனிங் பண்ணும். என்ன மாரியான தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கிராஃபிக் டிசைனர் மெயினா வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ணுவார். ஆஃப்செட் பிரிண்டிங். ரைட். ஆஃப்செட் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு தெரியாட்டி பிரச்சனை இல்ல. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட்டா? ஆஃப்செட் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ணுவார். அடுத்தது வந்து டிஜிட்டல் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ண வேண்டி வரும். அடுத்து இல்லாட்டி ஸ்கிரீன் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ண வேண்டி வரும். அடுத்து ஃபோட்டோ பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ண வேண்டி வரும். இல்லன்னு சொன்னா வெப் அண்ட் மோஷன் டிசைனிங்காக வேண்டி டிசைன் பண்ண வேண்டி வரும். அப்போ இந்த 5 ஃபீல்டும் தான் வந்து உண்மைக்குமே கிராஃபிக் டிசைனர் வந்து டிசைன் பண்றது. ரைட். நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருந்தாலும், ரைட். நீங்க இதுக்கு கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்குக்கு போனாலும், இல்லன்னு சொன்னா நீங்க வேண்டியவங்கள்ட்ட கேட்பாங்க. இந்த 5 ஃபீல்ட் தான் இருக்கு. அப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ண போன நேரத்துல, இந்த 5 ஃபீல்டுமே ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல. நெறைய பேர் என்ன செய்றது, கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற நேரத்துல, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ரைட். ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல தான் உண்மைக்குமே தரவா ஒர்க் பண்ணுவாங்க. பட் என்னன்னா, இந்த ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுக்கு சரியா? இந்த ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுக்கு, இந்த ஒரு ஃபீல்ட மட்டும் தான் படிச்சுட்டு போணுமான்னு கேட்கிற நேரத்துல, இல்ல. நீங்க படிக்கிற நேரத்துல இந்த எல்லா ஃபீல்ட்லயும் என்ன மாரியான வேலைகள் நடக்குது அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கி இருக்கணும். சரியா? இதுதான் முக்கியம். ரைட். இந்த எல்லா ஃபீல்டும் என்ன? இது இந்த ஃபீல்டுனா என்ன? இதுல என்ன நடக்குது? எப்படி நம்ம இதுக்கு டிசைன் பண்றது? இது என்ன ஃபீல்ட்? இதுக்கு எப்படி டிசைன் பண்றது? இதுக்கு என்ன டிசைன் பண்றது? இதுக்கு எப்படி டிசைன் பண்றது? இத நம்ம தெரிஞ்சு தான் இருக்கணும். இத தெரிஞ்சு சரியான முறையில டிசைனிங் அப்படின்ற கோர்ஸ நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணலாம். வேண்டிய ஒரு கம்பெனிக்கு போயிட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணலாம். ரைட்? இல்லாம நீங்க ஏதாவது ஒரு இப்ப நம்ம சொல்லுவோமே, நீங்க ஃபோட்டோ பிரிண்டிங் மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. ரைட்? ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். சரியா? வெட்டிங் ஆல்பம் ஃபோட்டோ ஒண்ணு வருது. ஃபோட்டோஸ் மட்டும் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அத மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர நேரத்துல நீங்க மத்த ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு தெரியாட்டி, ரைட்? நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும். அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரி போறீங்க. போனோனே உங்களுக்கு அங்க கிராஃபிக் டிசைனிங் ஜாப்க்கு போனோனே, நீங்க நினைக்கக்கூடிய அதே இது வந்து அங்க கிராஃபிக் டிசைனிங்ன்னு இருக்காது. அங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆன ஃபீல்டுக்கு போலாம். சம்டைம் பிரிண்டிங்க்கு போ வேண்டி வரும். சரியா? அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகலாம். அதனால நம்ம படிக்கிற நேரத்துல, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் எப்படி டிசைன் பண்றது? அப்படின்றத பெர்ஃபெக்ட்டான முறையில படிச்சுக்கிட்டா வொர்த்தா இருக்கும். சரி? அப்போ கிராஃபிக் டிசைனர் அப்படின்ற நேரத்துல ஆஃப்செட் பிரிண்டிங்காக வேண்டி டிசைன் பண்ண வேண்டி வரும். அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னா, உண்மைக்குமே நீங்க டிசைனரா வொர்க் பண்ற நேரத்துல, இந்த பேப்பர்ஸ் ரைட்டா? பேப்பர்ஸ்ல பிரிண்ட் ஆகுறது அப்படின்னு சொன்னா, அ பேப்பர் காகிதம். சரியா? பேப்பர்ல பிரிண்ட் ஆகக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம சொல்றது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாதாரணமா நீங்க ஒரு ஹேண்ட் பில்ன்றது தெரியுதானே? ஹேண்ட் பில். டியூட்ஸ் டியூட்ல ஃப்ளையர்ஸ் ரைட்டா? ஹேண்ட் பில்ஸ். ஹேண்ட் பில் நீங்க டிசைனிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் டிசைன் அப்படின்ற பாடல்ல தான் வரும். சரியா? அப்போ சாதாரணமா இப்போ ஹேண்ட் பில் அப்படின்ற நேரம் ஒரு தாள் பிரிண்ட் பண்றது இல்ல. இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு ஹேண்ட் பில் டிசைன் பண்ணிட்டு, அதுல வந்து ஒரு தாள் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது இல்ல. இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. பிரிண்டிங்ன்னு சொல்றது இப்ப நீ நார்மலா உங்களுக்கு தெரியும். இந்த கடைகள்ல இருக்கக்கூடிய நார்மல் பிரிண்டிங் மெஷின் வீட்லலாம் இருக்கக்கூடிய நார்மல் பிரிண்டிங் மெஷின். அது இல்ல இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. இது வந்து குறைஞ்சது நீங்க பிரிண்ட் பண்றேன்னு சொன்னா 1000 பேப்பர்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். சாரி, சாரி. நீங்க இதுல பிரிண்ட் பண்றேன்னு சொன்னா ஒரு ரிம் பிரிண்ட் பண்ணணும். ஒரு ரிம்ன்ற நேரத்துல 500 தாள் மாரி வரும். 500 பெரிய பேப்பர்ஸ். ரைட்? இப்போ A4 சைஸ் அப்படின்ற சைஸ்ல நீங்க பிரிண்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, 8000 ஹேண்ட் பில் வரும். சாரி 4000 ஹேண்ட் பில் வரும். A4ல வந்து 4000 ஹேண்ட் பில்ஸ் வரும். சரியா? 4000. அதே A5 சைஸ் பிரிண்ட் பண்றீங்க. A5 சைஸ்ல பிரிண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 8000 வரும் ஹேண்ட் பில்ஸ். சரிடா? அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. நெறைய பேர் கண்டிருப்பீங்க, நெறைய பேர் கண்டிருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு பேசிக்கா காட்டுறேன் பாருங்க. ரைட்டா? இதுல ரைட்டா நான் உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ரைட்? எதுவும் பிரச்சனை இல்ல. யோசிக்க தேவையில்ல. இந்த மாரி இப்ப நம்ம சொல்லுவோமே பிரிண்டிங். இப்போ ஒரு பிசினஸ் கார்டுன்னு சொல்றது, இந்த பிசினஸ் கார்டு
வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஹேண்ட் டிசைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் கார்டு டிசைன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்ற டிசைனிங்கில் தான் வரும். சரியா? அப்போது நீங்கள் ஒரு டிசைனிங் இப்போ யோசிப்பீங்க, என்னடா இப்படி ஒரு டிசைனிங் போடுறதுக்கு ஆஃப்செட் பிரிண்டிங் ஒன்று படிக்கணுமாண்டு. ரைட்? இதில் ஒரு என்னென்னு சொன்னால், சரியான முறையில் ஃபைவர் அப்ஒர்க்ஸில் உங்களோட டிசைனிங்கை செஞ்சு நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய டிசைனிங்கில் வந்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யணும். ரைட்? இதில் ப்ளீட் ஏரியான்னு ஒன்று வைக்கணும். இது ஆஃப்செட் பிரிண்டிங்ன்ற பாட்டுக்கு தான் இது வரும். ஃபைவரில் நீங்கள் ஹேண்ட் பில் ஒன்று செஞ்சு செல் பண்ண போறீங்கடா. ரைட்? சாரி, ஹேண்ட் பில் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் கார்டுன்னு சொல்கிறது நம்ம சொல்லுவோம் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த விசிட்டிங் கார்டு செஞ்சு நீங்கள் வந்து செல் பண்ண போறீங்க. ரைட்? ஃபைவரில் ஒருத்தர் ஆர்டர் வருது. அவருக்கு நீங்கள் டிசைனிங் கேட்டதுக்கு பிறகு டக்குன்னு ஒரு பொக்ஸை போட்டு, ரைட், நமக்கு தெரியும் சைஸ் 3.5 2 இன்ச்சும் தான் வரப்போகுது சைஸ் அப்படின்ட்டு செஞ்சு கொடுக்க இயலாது. ரைட்டா? அப்படி செஞ்சதுக்கு வேலை இல்ல. அவருக்கு பிரிண்ட் பண்ற மாரி ஃபைனல் அவுட்புட் அவரோட ஃபைனல் பிரிண்டிங்க்கு குடுக்கக்கூடிய மாதிரியான அளவுக்கு நீங்க டிசைனிங்க செய்து குடுக்கணும் அவருக்கு. அப்போ அந்த டிசைனிங்ல ப்ளீட் ஏரியா செட் பண்ணணும். ரைட்? அதுல வந்து பாத்தீங்கன்னா, ட்ரிம் மார்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ரைட்? க்ரீசிங் மார்க்ஸ் இதெல்லாம் போட்டு தான் அவருக்கு குடுக்கணும். அப்ப அதெல்லாம் போட்டு பெர்ஃபெக்ட்டா செய்து குடுக்குற டிசைனிங் தான் சொல்றது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங்ன்னு சொல்றது. சரியா? அது ஹேண்ட் பில்ஸா இருக்கலாம். ரைட்டா? இந்த மாரி ஹேண்ட் பில்ஸ், ரைட், மேகசின் கவர்ஸா இருக்கலாம். ரைட்? இதெல்லாமே வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்ற பாட்டுக்கு வரும். இப்ப நீங்க ஃபைபர் எடுத்தீங்கன்னு சொன்னா, ரைட், நான் பேசிக்கா உங்களுக்கு காட்டுறேன். ரைட்டா? ஜாப்ஸ்ன்றத வந்து நான் உங்களுக்கு பிறகு கதைப்பேன். ரைட்டா? ஜாப்ஸ் என்ன மாரியான ஜாப்ஸ் இருக்கு. ரைட்? நான் ஃபைவர் சும்மா உள்ள ஓப்பன் பண்றேன். ரைட்? இந்த ஃபைவர்ல எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கிராஃபிக் டிசைனர்ஸ் அப்படின்ற நேரத்துல, ரைட், இந்த கிராஃபிக் டிசைனிங் ஜாப்ஸ்ன்ற நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய ஜாப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இந்தா ஃப்ளையர் டிசைனிங், ப்ரோச்சர்ஸ் டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், ரைட்? கேட்டலாக் டிசைனிங், மெனு கார்ட் டிசைனிங், டிஃபரெண்ட் டிசைனிங், ரைட்? இது வந்து மெனு கார்ட் மெனு டிசைன் வந்து பிரிண்டிங், ரைட்? ஆஃப்செட். அப்போ மெனு டிசைனிங், ரைட்? இதெல்லாமே வந்து பிரிண்டிங் அப்படின்ற பார்ட்டுக்கு வரும். ஆஃப்செட் பிரிண்டிங்ன்ற பார்ட். ஒரு தாள் பிரிண்ட் பண்றது இல்ல. குறைஞ்சது எத்தன? A5 சைஸ்ன்னு சொன்னா 8000 பேப்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். சரியா? அந்த மாரியான டிசைனிங் தான் இது. ரைட்? அப்போ இத மாரியான டிசைன் இதெல்லாம் வந்து பிரிண்ட் டிசைன் பார்த்தீங்களா? நீங்க வந்து ஃபைவர்ல, அப்வொர்க்ஸ்ல வொர்க் பண்ற நேரம் இந்த மாரி இல்லாட்டி பேக்கேஜிங் டிசைனிங் வந்து மிகவும் Photoshopல செய்ய இயலாது. Adobe Illustratorல தான் மிகவும் பேக்கேஜிங் டிசைன் லேசா வொர்க் பண்ணலாம். ரைட்? Photoshopல செஞ்சா கஷ்டம். புக் கவர் டிசைனிங் இது வந்து Photoshopல செய்யலாம். புக் கவர் டிசைன். நான் புக் கவர் டிசைனிங் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட்? இதுல நம்ம சிலபஸ்ல இருக்க சப்ஜெக்ட்ல புக் கவர் டிசைனிங் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்கோம். சரியான முறையில, ரைட்? ப்ரொஃபஷனலான முறையில புக் கவர் டிசைனிங் எப்படி செய்றது? ரைட்? இதெல்லாமே நான் காமிப்பேன். ரைட்? மேகசின்ஸா இருக்கலாம். ரைட்? புக் கவர்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் பைண்டிங், சாட்டிலிஸ்டிக், ரைட்? இதெல்லாமே சாட்டிலிஸ்டிக்னா என்ன? பெர்ஃபெக்ட் பைண்டிங்னா என்ன? ரைட்? இதெல்லாமே கேட்கப்படும். ரைட்? ஃபோட்டோ டிசைனிங்க தவிர எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டிசைனிங் பார்க்கலாம். ரைட்? இதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா காமிப்பேன். அப்போ ஃபைவர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டிசைனிங்ஸ் எல்லாமே இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்றது என்னன்னா, ரைட், உங்களுக்கு நான் சும்மா காட்டுறேன் பேசிக்கா இன்னைக்கு. ரைட்? ஃபுல் டீப்பா போகல. இதுதான் ஆஃப்செட் பிரிண்டிங்னு சொல்றது. ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின். வால்யூம் கொஞ்சம் ஆஃப் பண்றேன். ரைட்? வால்யூம் ஆஃப் பண்றேன். இதான் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின். ஒரு தாள் பிரிண்ட் பண்றது இல்ல. ரைட்? குறைஞ்சது எத்தனை பேஜ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, A5லண்டா 8000 மாரி வருது பார்த்தீங்களா? இதுல ஒரு ப்ரோசஸ் இருக்கு. ரைட்? இதுல ஒரு ப்ரோசஸ் இருக்கு. இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்ல ஒரு ப்ரோசஸ் ஒண்ணு இருக்கு. அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ப்ரோசஸ தெரிஞ்சிருக்கணும் டிசைனிங் பண்றதுக்கு. சரியா? இப்ப ப்ரோசஸ் தெரியாமயே டிசைன் பண்றவங்க இருப்பாங்க. பட் இந்த ப்ரோசஸ் சரியா தெரிஞ்சு டிசைன் பண்ணா தான் ப்ரொஃபஷனலான டிசைனிங் வந்து உங்களுக்கு எடுக்கலாம். சரி? என்னன்னா, இப்போ நீங்க டிசைனிங் பண்றீங்க தானே! டிசைன் பண்ணதுக்கு பிறகு, அந்த டிசைனிங் என்ன நடக்குது அப்டின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த டிசைனிங் உண்மைக்குமே என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய டிசைனிங்க முதலாவது வந்து சிடிபி ப்ராசஸ்ன்னு ஒண்ணு செய்வாங்க. நீங்க ஆஃப்செட் பிரிண்டிங்க்கான டிசைனிங் செய்ற நேரத்துல. கம்ப்யூட்டர் டூ பிளேட் அப்டின்னு சொல்லுவோம். இந்த மாரியான ப்ராசஸ் ஒண்ணு. இந்த மாரி நீங்க செய்யக்கூடிய டிசைனிங் இந்த மாரி பிளேட்ல அச்சு பதிப்பாங்க. இதான் ஆஃப்செட் பிரிண்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ரைட்டா? நான் பேசிக்கா கதைக்கிறேன். ரைட்? இதான் ஆஃப்செட் பிரிண்டிங்ல பேஸ். பார்த்தீங்களா? இந்த மாரி ஒரு பிளேட், ப்ளூ கலர் பிளேட். இது வந்து பிளேட் போடுறதுன்னு சொல்லுவாங்க. ரைட்? அப்போ இந்த சிடிபி ப்ராசஸ், கம்ப்யூட்டர் டூ பிளேட். ரைட்? இந்த மாரியான இதுதான் ப்ராசஸ். ரைட்? நான் பேசிக்கா ஆக்கிக்கிறேன் பாட்ட. அப்போ இதெல்லாம் வந்து நான் கிளாஸ்ல வச்சு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இதுல இருக்கக்கூடிய பார்ட், இதுல கலர்ஸ் எப்படி டிவைட் ஆகுது, ரைட்? அப்படி எல்லாமே ஃபுல்லா சொல்லி தரோம். ரைட்? இதுல எப்படி எத்தன கலர்ஸ் வருது, பிரிண்டிங்ல இருக்கக்கூடிய கலர் செட்டப்ஸ், ரைட்? 1 கலர், 2 கலர், 3 கலர், 4 கலர், எக்ஸ்ட்ரா வந்து பேன்டோன்னா என்ன, எல்லாமே சொல்லி தரோம். ரைட்? அப்போ இந்த மாரி இதோட சிடிபி ப்ராசஸ், கம்ப்யூட்டர் பிளேட். நீங்க கம்ப்யூட்டர்ல செஞ்ச டிசைன இந்த பிளேட்டுக்கு அச்சு பண்றது. அத அச்சு பண்ணி, அந்த பிளேட் எடுத்துட்டு வந்து என்ன செய்றதுன்னா,
இந்த மாதிரியான மெஷின் இதுக்கு சொல்றது ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின், ரைட்? இது ஒரு பழைய மெஷின் ஒன்று, ரைட்? புதிய மெஷின் இல்லை. யூடியூப்ல உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் அடிச்சீங்கன்னா இல்லை நீங்கள் வீட்டில் அந்த டவுனில் போகிற நேரத்தில் பாருங்க ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னு கடையில் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் அந்த மெஷின்ஸ் தான். அந்த பிளேட்டை வந்து இந்த மெஷினுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது பழைய பிளேட்டோட ரிமூவ் பண்ணுறாரு இவர். அண்ட் இவர் என்ன செய்வாங்கன்னா புதிய பிளேட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணேன் ஸ்பீடாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்களா? இந்த பிளேட் ஒரு பிளேட் கலர்ஸ் இருக்குது, கலர்ஸ் போட்டு போட்டு ஒவ்வொரு கலருக்கும் டிஃப்ரெண்ட்டான பிளேட்ஸ் போட்டு பிரிண்ட் பண்ண. இதில் வந்து இப்போ சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய டிசைனிங் இருக்குது தானே. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி டிசைனிங் பண்ணினதுக்கு ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணுற நேரத்தில் அது வந்து 4 கலர் டிசைனிங், ரைட்? சிஎம்ஒய்கே, சயன் மெஜெண்டா எல்லோ பிளாக் அப்படின்ற 4 கலரில் டிசைன் பண்ணணும். அதுக்குரிய இதில் நான் வேறு தருவேன் உங்களுக்கு, ரைட்? இப்போ ஆஃப்செட் பிரிண்டிங்ன்ற நேரத்தில் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக டிசைன் பண்ணுற நேரத்தில் சிஎம்ஒய்கே, சயன் மெஜெண்டா எல்லோ பிளாக் அப்படின்ற அந்த இதில் தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். சரியா? அப்போ ரைட், மெஷினில் ஒர்க் பண்ணி ரைட் நான் உங்களுக்கு காய்க்கிறேன். இந்த மெஷினில் ஒர்க் பண்ணுற ரைட் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின்ஸ், ரைட்? ஒர்க் பண்ணவங்க இருக்கீங்கன்னா மெஷினில், ரைட்? நல்லா. அப்போது இந்த மெஷினில் வந்து உண்மைக்குமே இப்போ சிலவங்க யோசிப்பீங்க, நம்ம இந்த மெஷின்லலாம் ஒர்க் பண்ணணுமா கிராஃபிக் டிசைனராக படிச்சுட்டு அப்படின்னு. இல்லை இல்லை, இந்த மெஷினில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? என்னன்னா இந்த மெஷினில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு தான் டிசைன் பண்ணணும். அப்போதான் நம்ம டிசைனிங்கில் நம்ம செய்யக்கூடிய கலர்ஸ், ரைட்? நல்லா விளையுங்க. இந்த நம்ம சிலவங்க பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸில் என்ன பிரச்சனைடா, ஒரு டிசைனிங் ஒன்று செய்வாங்க, செஞ்சு ஒரு ஹேண்ட் பில்லாக இருக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சு டிசைனிங் பண்ணிட்டு அதை பிரிண்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிண்ட்ல வர்றது வேற கலராக வரும், ரைட்? அந்த பிரச்சனை அப்படியெல்லாம் வரையலாது, ரைட்? ப்ரொஃபஷனல் டிசைனிங்னு சொன்னால் நீங்கள் என்ன கலர் செஞ்சு என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதே கலரில் டிசைனிங் பிரிண்ட் வரணும், ரைட்? அப்போ அதுக்கு இந்த ப்ரொசஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் செய்ய டிசைன் எங்கே போகுது, என்ன மாதிரி ஆகுது, ரைட்? இல்லாட்டி ஏதாவது பிழை ஆகினாலும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் இந்த இடத்துல தான் பிழை விட்டுருக்கீங்கன்னு சொல்றதுக்கு. சரியா? அப்போ இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு தெரியும், ரைட், என்ன பிழை ஆகியிருக்கு அப்படின்னு. அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங் இப்போ டிசைனர், நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணது ஆஃப்செட் பிரிண்டிங். அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் டிசைனராக ஒர்க் பண்ணுற நேரம் எடுக்க வேண்டிய கலர் மூட் என்னது? சிஎம்ஒய்கே என்ற கலர் மூடில் டிசைன் பண்ணணும். சயன்ட் மெஜெண்டா எல்லோ பிளாக், ரைட்? இதை பற்றியெல்லாம் நான் வந்து பேசிக்ல இருந்து இந்த கதைப்பேன். சரியா? அது கொஞ்சம் உங்களுக்கு சப்ஜெக்டை நான் கொஞ்சம் காட்டுறேன், ரைட்? இல்லைன்னு சொன்னால் கிரே ஸ்கேல் ரெசல்யூஷன் வந்து 300 பிபிஐல டிசைன் பண்ணும். பிபிஐன்னு சொன்னால் பிக்சல்ஸ் பர் இன்ச்சுன்னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக ஃபோட்டோஷாப்பை நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சணுமா, என்ன இதை காய்க்கிறாரு, ஃபோட்டோவை போட்டாச்சு வெட்டியாச்சு டிசைன் பண்ணியாச்சு அப்படின்னு யோசிப்பாங்க, ரைட்? இது வந்து மற்ற கிளாஸ் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் இதெல்லாம் கதைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி படித்து கொடுக்க மாட்டாங்க, ரைட்? ஆனால் ஒரு இடத்துல மாட்டிக்கிருவீங்க, அப்படி தெரியாது. ஃபைல் நியூ எடுக்கிற நேரமே ஃபோட்டோஷாப்பில் ஃபர்ஸ்ட்டாக கேட்குற கேள்வி என்னன்னா, சைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் என்ன ரெசல்யூஷன் யூஸ் பண்ண போறீங்க? அப்போ எங்களுக்கு நினைச்ச மாதிரி ரெசல்யூஷன்ஸ் போடலாது. சரியா? நீங்க என்ன டிசைனிங் பண்ண போறீங்க? ஆஃப்செட் பிரிண்டிங்னா தான் உங்களுக்கு 300, டிஜிட்டல் பிரிண்டிங்னா 72, ரைட்? ஃபோட்டோ பிரிண்டிங்னா 300, ரைட்? இந்த செட்டப்பை நீங்க யூஸ் பண்ணணும். அதே போல அதே போல ரைட், உங்களுக்கு செய்யக்கூடிய டிசைனிங்ல ஃபோட்டோஷாப்பை எடுக்கிறேன், ரைட்? ஃபோட்டோஷாப்புக்கு மட்டும் இல்லை, இது இல்லஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் இந்த செட்டப்ஸ் முக்கியம். சரியா? கலர் மூட் என்ன கலர் மூட்ல யூஸ் பண்ண போறீங்க? ஆர்ஜிபியா, சிஎம்ஒய்கேயா, கிரே ஸ்கேலா, பிட்மெப்பா, இல்லாட்டி லேப் கலர்ஸா, ரைட்? இந்த ஒவ்வொரு கலர் மூட்ஸ்லயும் வித்தியாசம் இருக்கு. நீங்க உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஆர்ஜிபி எடுத்து உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டு இந்தாங்க உங்களோட ஹேண்ட்பில் பிரிண்ட் பண்ணிக்கன்னு கொடுக்க இயலாது. நீங்க பிரிண்டிங் டிசைனிங் செய்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய கலர் மூட் வந்து சிஎம்ஒய்கே, சயன் மெஜெண்டா எல்லோ பிளாக் அப்படின்ற கலர் மூட்ல தான் நீங்க டிசைனிங் பண்ணணும், ரைட்? வேற எந்த கலர் மூட்லயும் டிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணலாம். லேப் கலர்ல பிரிண்ட் பண்ணலாம், லேப்ல பிரிண்ட் பண்ணலாம், கிரே ஸ்கேல்ல பிரிண்ட் பண்ணலாம், ரைட்? பட் சிஎம்ஒய்கே, சயன் மெஜெண்டா எல்லோ பிளாக் இதுதான் டிசைனிங் பிரிண்ட் பண்ணக்கூடிய கலர். சயன்ட் மெஜெண்டா எல்லோ 4 கலர் மிக்ஸ் ஆகி தான் பிரிண்டிங் கொண்டு வரும், ரைட்டா? பிரிண்டிங் டிசைனிங் சொல்றது 4 கலர் மிக்ஸ்ல தான் வரணும், ரைட்? இதான் ஆஃப்செட் பிரிண்ட் தான் சயன்ட் மெஜெண்டா. இதே நீங்க டிஜிட்டல் பிரிண்டிங் செய்யறேன்டா, ரைட்? அப்போ ஆஃப்செட் பிரிண்டிங், ரைட்? ஆஃப்செட் பிரிண்டிங் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி டிஜிட்டல் பிரிண்டிங்க்கு ஒர்க் பண்ணலாம். டிஜிட்டல் பிரிண்டிங்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய பேனர்ஸ் ஃபிளெக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றது, அது சொல்றது டிஜிட்டல் பிரிண்டிங். அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன சொன்னா சிஎம்ஒய்கே என்ற கலர் மூட் தான் எடுக்கணும். அதே நீங்க ஃபோட்டோ பிரிண்டிங் ஒரு கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபோட்டோ பிரிண்டிங்காக வேண்டி ஒர்க் பண்ண வேண்டிய வரும். ஃபோட்டோ பிரிண்டிங்னு சொல்கிறது வந்து ஃபோட்டோஸ், ரைட்டா? வெட்டிங் ஆல்பம்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, மற்ற வெட்டிங் ஃபோட்டோஸ், தேங்க்யூ கார்டு பிரிண்ட் பண்ணுறது. தேங்க்யூ கார்டு பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, டிசைனிங் பண்ணுறது, ரைட்? அது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடிய டிசைனிங்காக இருக்கலாம், ரைட்? அந்த மாதிரி டிசைனிங் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே, ரைட்? ஃபோட்டோ பிரிண்டிங் அப்படின்றதுக்கு அது எல்லாமே வரும். வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறது எல்லாமே, ரைட்? அப்போது அந்த பாட்டு எல்லாமே இதுக்கு வரும், ரைட்? ஃபோட்டோ
ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறது எல்லாமே இதுக்கு வரும். ஃபோட்டோ பிரிண்டிங்ன்ற பார்ட் இருக்கும். அப்போ அதுக்குரிய டிசைனிங் செய்கிற நேரத்தில் ஃபோட்டோ பிரிண்டிங்னா கலர் மூட் வந்து ஆர்ஜிபின்ற மூடில் தான் எடுக்கணும். ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூ, ரெட் க்ரீன் ப்ளூன்ற மூடில் எடுக்கணும். ரெசல்யூஷன் 300ல் எடுக்கணும். நான் வந்து ரெசல்யூஷன் என்ன இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து பிறகு சொல்லி தரேன். ரைட்டா? ரெசல்யூஷன் என்ன எல்லாமே கிளாஸில் வச்சு சொல்லி தரேன். இன்னைக்கு ஒரு நாளில் வந்து இந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். ரைட்? அப்போ நிறைய பேர் இப்போ யோசிச்சிருப்பீங்க இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே தியரியாவே போகும்னு. இல்லை, இதில் வந்து மெயினாக ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் நமக்கு தியரி இருக்குது. ரைட்டா? 2 கிளாஸ் தொடர்ந்து தியரி இல்லை, 2 கிளாஸ் தியரி இருக்குது. அண்ட் மற்ற 23 கிளாஸும் 100% ப்ராக்டிகல்ஸாக போகும். 100% ப்ராக்டிக்கலாக தான் போகும். ரைட்? சில விஷயம் தெரியாமல் டிசைன் பண்ண இல்லாத, அதனால தான் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். ரைட்டா? அப்போது கிளாஸில் வச்சு இந்த டீப்பாக எதாவது சொல்லி தருவேன். ரைட்டா? அப்போது இந்த பேசிக் பார்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்காண்டி. ரைட்? அப்போ ஃபோட்டோ பிரிண்டிங்ன்ற நேரம் நீங்கள் வந்து ஆர்ஜிபி அப்படின்ற கலர் மூடில் டிசைனிங் பண்ணணும். ரைட்? இதை எப்படி என்னத்துக்காக வேண்டி எடுக்கிறது? இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது தேவை தான். நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங் செய்யணும்னா ஆர்ஜிபியில் தான் எடுக்கணும். ரெசல்யூஷன் 300 தான் எடுக்கணும். ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ப்ரீசெட்ஸ் தந்திருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுற நேரம் சில ப்ரீசெட்ஸ் தந்திருக்காங்க. ஃபோட்டோ இங்கே 300 இருந்தா ஆர்ஜிபி பிரிண்ட் இந்தா இதில் வந்தா ஃபில்ம் அண்ட் வீடியோ தான் 72 ஓட்டோவாக மாறிச்சு பார்த்தீங்கன்னா. ரைட்? அந்த மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு செட்டப்ஸ் இதில் இருக்குது வெப். ரைட்? அப்போது நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஃபோட்டோ பிரிண்டிங் ஆகி ஒர்க் பண்ணலாம். அப்போ ஃபோட்டோ பிரிண்டிங்குரிய ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே செட்டிங்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் எப்படி வருது, இந்த பிபிஐ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ரைட்? எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக வேண்டி ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு சொல்கிறது வந்து சாதாரணமாக வந்து ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் ஆகுறது எல்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபேப்ரிக் மட்டும் இல்லை, புக்ஸ் போர்டில் எல்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடிய இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. இப்போ அம்ப்ரெல்லா குடையில் பேரெல்லாம் அடிச்சிருக்கு தானே. ரைட்? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அம்ப்ரெல்லா குடை ரைட்? இதில் பேர் அடிக்கிறது. ரைட்? அது மட்டும் இல்லை, புக்ஸ்களில் பிரிண்ட் பண்ணுறது, டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்களுக்கு வரும். ஸ்க்ரீன் பிரிண்டிங், டிஷர்ட் பிரிண்டிங் எல்லாம் நான் டிஷர்ட் பிரிண்டிங் எல்லாம் சொல்லி தரோம். ரைட்? அதெல்லாம் பயன்படுத்தல. டிஷர்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம காய்ப்போம். சரி? அப்போ டிஷர்ட் பிரிண்டிங் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்ற பாட்டிலுக்கு வரும். இப்போ சாதாரணமாக இந்த சரியா? ரைட்? இந்த இருக்கு. இப்போ அதுக்குரிய சப்ஜெக்ட் எப்படி இருக்குது? ரைட்? இது ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கிறது இதுதான். ரைட்? தெரியாதவங்க இருப்பீங்க, அதனால உங்களை காட்டுறேன் உங்களுக்கு. இதான் டிஷர்ட் பிரிண்டிங். அது வந்து 4 கலர் சயன்ட் மெஜெண்டா எல்லோ பிளாக் தான் பார்த்தீங்க. இந்த டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுற நேரம் என்ன செய்யறாரு, முதலாவது எல்லோ கலர் அடிக்கிறாரு. ரைட்? நம்ம டிசைன் பண்ணுற நேரம் இந்த 4 கலரில் தான் டிசைன் பண்ணணும். ஆர்ஜிபியில் டிசைன் பண்ணிட்டு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணிடாது. ரைட்? வந்து பார்த்தீங்க எல்லோ. அப்போது அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார்னு சொன்னா இந்த ரெட் அடிக்கிறாரு. ரைட்? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்களா ப்ளூ. நான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது நமக்கு டைம் போதாது. அப்போது இதான் அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்ல பிளாக் அடிப்பார். பார்த்தீங்க பிளாக் போட்டதுக்கப்புறம் டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் மட்டும் இல்லை, ஃபேப்ரிக்கில் வரக்கூடிய நிறைய பிரிண்டிங் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்ற ஒரு நல்ல வெட்டிங் கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதும் இருக்குது. ரைட்? அப்போது இதெல்லாம் ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு சொல்கிறது. அப்போ இந்த மெத்தட்ஸ் ரைட், இதுக்கு என்ன மாதிரியான நம்ம டிசைனிங் பண்ணுறது ரைட், இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதே போல் கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த பாட்டுக்கும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து மோஷன், வெப் அண்ட் மோஷன். வெப்சைட் அப்படின்னு சொன்னால் வெப் டிசைனிங் பண்ணுறது. வெப்சைட்டில் வெப் டிசைனிங்ன்ற இடத்துல வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தம்ப்நெயிலாக இருக்கலாம். ரைட்? யூடியூப் தம்ப்நெயிலாக இருக்கலாம், வெப்சைட்டில் வரக்கூடிய பேனர்ஸாக இருக்கலாம், அதே போல் ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கலாம், வீடியோஸில் வரக்கூடிய சில போஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாமே டிசைன் பண்ணக்கூடிய பாட்டுக்கு சொல்கிறது வந்து வெப் அண்ட் மோஷன். சரியா? அப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணுற நேரம் இந்த பார்ட்ஸில் தான் நீங்கள் மோஸ்ட்லி ஒர்க் பண்ண வேண்டி வரும். சரியா? நான் இதுக்கு சுருக்கமாக காய்ச்சேன். ரைட்? இந்த பாட்டை வந்து சுருக்கமாக தான் காய்ச்சேன். ரைட்? அப்போது இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ரைட், ஆஃப்செட் பிரிண்டிங் இந்த மாதிரியான பாட்டுக்கு தான் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அப்போது டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் அப்படின்ற நேரத்தில் மெயினான டைப்ஸ் உங்களுக்கு நான் 5 டைப்ஸாக காட்டினேன். ரைட்டா? அண்ட் இந்த 5 டைப்லேயும் வந்து நம்ம வந்து இந்த 5 டைப்லேயும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைப்போம். அண்ட் இந்த கோர்ஸில் இந்த 5 டைப்புக்குரிய டிசைனிங்ஸே நான் கதைப்பேன். ரைட்டா? அப்போது இந்த 5 டைப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிசைனிங், ஆஃப்செட் பிரிண்டிங் டிசைனிங் முழுமையாக கதைப்பேன். ஆஃப்செட் பிரிண்டிங்கில் பேசிக் பார்ட்லேருந்து எப்படி டிசைனிங் எப்படி செய்கிறது எல்லாமே சொல்லி தருவேன். டிஜிட்டல் பிரிண்டிங்கில் பாட்டு நான் கதைப்பேன். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் பாட்டும் கதைப்போம். ஃபோட்டோ பிரிண்டிங்கில் பாட்டும் நம்ம முழுமையாக கதைப்போம். அண்ட் வெப் அண்ட் மோஷனில் பாட்டும் முழுமையாக கதைக்கப்படும். ரைட்? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். அப்போது இந்த கோர்ஸில் நம்ம வந்து டே 1 வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே தியரியாக போகும். அண்ட் டே 2ல் வந்து சாஃப்ட்வேரோட செட்டிங்ஸை பற்றி காய்ப்போம். சாஃப்ட்வேரை செட்டிங் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணின்றதுக்காண்டி ஒர்க் பண்ணுறது இயலாது. ரைட்? ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் இதில் சில செட்டிங்ஸ் இருக்குது. ரைட்? இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதில் போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம செஞ்சுக்கிறது, நம்ம மெஷினுக்கு ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம செட் பண்ணிக்கிறது, ஒர்க் ஸ்பேஸ் நம்ம என்ன மாதிரி லோட் பண்ணுறது, டூல்ஸ், ரைட்? இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து சாஃப்ட்வேரை வந்து உங்களோட மெஷினுக்கு தேவையான மாதிரி எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றத வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ சாஃப்ட்வேரில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டிசைனிங் படிக்கிற நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படின்டா, டிசைனிங்கை வந்து டூல்ஸ் பை டூல் சொல்லி தருவோம். சரியா? டூல் பை டூல், ரைட்? சிலெக்ஷன் டூல்ஸ் அப்படின்ற நேரத்தில் சிலெக்ஷன் டூல்ஸ், ரைட்? இந்த ஒவ்வொரு டூல் டூல் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது, ரைட்? ரெக்டாங்கல் மர்க்கியூ டூலில் எப்படி இருக்கும், இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரைட்? இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், இதுக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த ஒவ்வொன்றுக்கு வந்து தனியான முறையில் ப்ராக்டிகல்ஸோட தான் ஒர்க் பண்ணும், ரைட்? 100% ப்ராக்டிகல்ஸ். இப்போ நான் சொல்லுவேன்னா சிலெக்ஷன் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் எடுத்தேன்னா, இந்த சிலெக்ஷன் டூலில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டூலுக்கும் தனியான முறையில் ப்ராக்டிகல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், ரைட்? நார்மலாக எடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம எடுப்போம் இப்போ பொலிகனல் லெசர் டூல். இந்த பொலிகனல் லெசர் டூல்ன்ற டூல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதுக்கு தனியான ப்ராக்டிகல்ஸ், ரைட்டா? இப்போது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிகனல் லெசர் டூல். அப்போ இந்த இடத்துல இருக்கார், இவர் தான் பொலிகனல் லெசர் டூல், சிலெக்ஷன் டூலில் இருக்கக்கூடிய பொலிகனல் லெசர் டூல். அப்போ இந்த டூல் எடுத்தீங்கன்னா இந்த டூலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ரைட்? இதில் வந்து பொலிலைன் ஷேப்பில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம், ரைட்? பொலிலைன் ஷேப்பில் இப்படி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அப்போ ஏதாவது பிழை ஆகுதுன்னு சொன்னால் கீபோர்டில் டிலீட் கீ ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு வந்து இப்படி டிலீட் பண்ணி போகலாம் பார்த்தீங்கன்னா. அப்போது இந்த டூல்ஸ், ரைட்? இதில் ஒவ்வொரு டூல்ஸும், ரைட்? இப்போ இந்த மாதிரி பேசிக்ல இருந்து ஒவ்வொரு டூல்ஸ் பை டூல்ஸ் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, ரைட்? சிலெக்ஷன் டூல்ஸ்னு எடுத்தால் ஒவ்வொரு சிலெக்ஷன் டூல்லையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸுக்கும் வந்து நம்ம வந்து செப்பரேட்டான ப்ராக்டிகல்ஸ், ரைட்? ஒவ்வொரு டூலுக்கும் தனியான செப்பரேட்டான டூல் யாரு, ரைட்? இவங்களை எப்படி நம்ம செலெக்ஷன்ஸ் விழுது, ரைட்? ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்ல இருந்து நம்ம, ரைட்? இதுதான் பேசிக் பார்ட், ரைட்? ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பேசிக்கான பார்ட், ரைட்? அப்போது நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக காய்ச்சிட்டு போகிறேன், பட் கிளாஸில் வச்சு நம்ம இன்னும் தெளிவான முறையில் காய்ப்போம், சரியா? அப்போது இந்த ஒவ்வொரு டூல்ஸையும் வந்து தனியான முறையில் காய்ப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலபஸில் நம்ம வந்து, ரைட், ஒர்க்கிங் வித் சிலெக்ஷன் டூல்ஸ், ரைட்? சிலெக்ஷன் டூல்ஸ் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் இப்போ உண்மைக்குமே வந்து டிசைனிங்ன்ற நேரத்தில் முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிசைனிங் வந்து சிலெக்ஷன் முக்கியம். சிலெக்ஷன் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுக்கணும், ரைட்? அப்போ பேசிக்காக வந்து சிலெக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிலெக்ஷன்ஸ், ரைட்? சிலெக்ஷன் டூல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வித் நெவிகேஷன் டூல்ஸ், ரீடச்சிங் டூல்ஸ், ரைட்? இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரீடச்சிங் டூல்ஸ் அப்படின்ற நேரத்தில் ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ரீடச்சிங் டூல்ஸ் இப்போ நம்ம இது பண்ணிட்டாங்க அவசரமாக போவோம், சரியா? சில சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்காண்டி, ரைட்? ரீடச்சிங் ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரீடச்சிங்ன்ற நேரத்தில் ரீடச்சிங் வந்து டூல்ஸ் அப்படின்ற பேசிக் பார்ட்டும் அதை சொல்லி தருவேன். அண்ட் அட்வான்ஸ் ரீடச்சிங் அப்படின்ற பார்ட்டும் சொல்லி தருவேன், ரைட்? அட்வான்ஸான முறையில் ஃபோட்டோ ஒன்றா ரீடச் பண்ணுறது. இப்போ நீங்கள் நார்மலாக ஃபைவர்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு போமே, இமேஜ் எடிட்டிங். இந்த இமேஜ் எடிட்டிங்கில் போனீங்கன்னா நிறைய இமேஜ் எடிட்டிங் இருக்குது. இந்த பார்த்தீங்களா இதில், ரைட்? இதெல்லாமே வந்து இதில் கூட அனைத்து ஜாப்ஸ் வேண்டிய ஜாப் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக செய்யக்கூடிய அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன், சரியா? டிசைனிங் இதுக்குரிய ஃபோட்டோஸ் எப்படி யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணி எல்லாம் போடுறது, ரைட்? ஒரு டிசைனிங் இந்த மாதிரி மாற்றுறது எப்படி, ரைட்? தரக்கூடிய ப்ராக்டிகல்ஸை சரியாக செஞ்சாலே உங்களுக்கு வந்து உண்மைக்குமே ஃபைவரில் வந்து நல்ல உங்களுக்கு நல்ல வேர்த்தான கிக்ஸ் போடலாம். அதே போல் ஃபோட்டோ ரீடச்சிங் நான் இப்போ உங்களுக்கான ரீடச்சிங் டூல்ஸ் இல்லாமல் ரீடச்சிங்ன்ற நேரம் ரீடச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் வந்து நிறைய பேர்ட்ட பேசிக் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து $45-25, ரைட்டா? இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இது பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஜாப் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ $45 பேசிக், ரைட்? ஒரு ஃபோட்டோ வந்து ஒன் ஃபோட்டோ $45 ஸ்டாண்டர்ட் 75, ரைட்? இந்த ஃபோட்டோ ரீடச்சிங் வந்து வேற லெவல், ரைட்டா? ஃபோட்டோஷாப்பில் வந்து உண்மைக்குமே வந்து ஃபோட்டோ ரீடச்சிங்கிறது வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம், ரைட்? பெரிய ஒரு அமௌண்ட் வரும். அண்ட் அந்த நிறைய ஜாப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 1000 கணக்கு ஜாப் செஞ்சிருக்காரு இந்த ஒரு வீக்கில், ரைட்? அப்போது இந்த மாதிரி அதிகமாக ஜாப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஃபோட்டோ ரீடச்சிங்கிறது. ஃபோட்டோ ரீடச்சிங், ஃபோட்டோ எடிட்டிங், ஃபோட்டோ கலரிங், ரைட்? கலர் சேஞ்சிங் இதெல்லாமே இருக்குது. ஏஐ வந்ததுக்கு ஏஐயும் யூஸ் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, ரைட்? எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரைட்? அப்போது நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்காக ஃபோட்டோ ரீடச்சிங்ன்ற நேரத்தில் இந்த பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ரீடச்சிங், ரைட்? பேசிக் ஒவ்வொரு டூல்ஸ் பை ஸ்பாட் ஹீலியம் ப்ரஷ் இதில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீடச்சிங்ன்ற நேரத்தில் ரீடச்சிங் டூல்ஸ் ஸ்பாட் ஹீலியம் ப்ரஷ். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் மிஸ் ஆகாது, ரைட்? இந்த டியூப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன், ரைட்? இப்போ ரீடச்சிங் டூல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரீடச்சிங் டூல்ஸ் இவ்வளோ டூல்ஸ் இருக்குது ரீடச்சிங் பண்ணுறதுக்கு மட்டும், ரைட்? இதில் இருக்கக்கூடிய அனைத்து டூல்ஸும் நான் சொல்லி தரேன், ரைட்? ஸ்பாட் ஹீலியம் ப்ரஷ் இந்த டூல் எடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம், நான் பேசிக்காக வந்து இந்த ஒரு டூலை வச்சு எங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான ஃபேஸில் மார்க் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ரைட்? அப்போது இதில் வந்து ஸ்பாட் ஹீலிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மார்க்ஸ் இருந்தால் ஒன் கிளிக்கில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலும் இந்த மார்க்ஸ் ரிமூவ் ஆயிடும்,
சைஸஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாக்ஸ் ப்ராக்கெட் கீபோர்டில் ரைட் இதெல்லாம் நான் வேற யார் தருவேன் ரைட் என்ன செய்யணும்னு இது பார்த்தீங்களா இந்த மார்க்ஸை வந்து ஒன் கிளிக்கில் ரிமூவ் பண்ணலாம் பார்த்தீங்களா சிம்பிள் ரைட் அப்போ இது வந்து உண்மைக்குமே வந்து பேசிக் இப்படி ரிமூவ் பண்ணுறதெல்லாம் இது வந்து பேசிக் அப்போ அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு ரைட் அட்வான்ஸ் மெத்தட் நான் உங்களுக்கு வேற காட்டுவேன் ரைட்டா அப்போ அட்வான்ஸ் மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் சொல்லி தருவேன் ரைட்டா இது பேசிக் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு டூல் ரைட்டா இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ன்ற டூல் எடுத்தீங்கன்னு சொன்னா இதில் எங்களுக்கு வேற என்னெல்லாம் செய்யலாம்னு சொன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த ஃபோட்டோவில் டிஸ்டர்பன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு இந்த டூல்ஸை யூஸ் பண்ணலாம் டிஸ்டர்பன்ஸ் என்ன டிஸ்டர்பன்ஸ் ஸ்பாட் ஹீலிங் இந்த போல் எனக்கு தேவையில்லை இந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும் ரைட் நிறைய இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கு ரைட் ரிமூவ் பீப்பிள் ரிமூவ் பர்சன் ரைட் ரிமூவ் ஆப்ஜெக்ட் ரைட் ஃபைவரில் இருக்கு ரைட் ஃபைவரில் இப்போ நான் ஃபைவரை வச்சு மட்டும் கதைக்கிறேன் ஏன்னா ரைட் இதே ஜாப் தான் நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் நான் சில சப்ஜெக்ட் சொல்லி தரேன் ரைட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி நீங்கள் ஜாப்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் நான் வந்து கிளாஸில் வச்சு காய்க்கிறேன்னு சொல்லி தரேன் ரைட்டா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கிறணும் அந்த பேஜில் உங்களோட டிசைனிங் ஷேர் பண்ணணும் ரைட் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறணும் எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது இதெல்லாமே நான் வந்து இந்த கிளாஸில் வச்சு சொல்லி தரேன் ரைட் போர்ட்ஃபோலியோ முக்கியம் வந்து டிசைனருக்கு வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி நம்ம செய்கிறது அதெல்லாமே வந்து காய்ப்போம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரிமூவ் ரைட் ரிமூவ் ஆப்ஜெக்ட் ரைட் அப்படின்ற நேரத்தில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது ரைட் ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரைட் நம்மளாம் இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம் தான் ரிமூவ் ரைட் ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பர்சன் பர்சன் ரைட் பார்த்தீங்களா பர்சன் ஒன்று ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்களா நிறைய கிக்ஸ் இருக்குது ரைட் பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ரிமூவ் பர்சன் இதெல்லாம் நிறைய ஜாப்ஸ் உண்மைக்குமே ஃபைபரில் இருக்கக்கூடிய ஜாப் ஃபைபரில் மட்டும் இல்லை அப்ஒர்க்ஸில் இருக்குது ஆன்லைன்லலாம் இந்த ஜாப்ஸ் தான் இருக்குது ரைட் அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இது வந்து இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம் ப்ரொஃபஷன் மெத்தடில் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் ரைட்டா அதை அவங்க பிரிண்டிங்காக வேண்டி கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம சும்மா ரிமூவ் பண்ணி கொடுக்கறது பிரிண்டிங் பர்பஸ்க்கு எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமோ அந்த சிஸ்டத்தில் ஃபைல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சரியா அதுதான் முக்கியம் இல்லை அப்போது நம்ம எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு புதிய லேயர் ஒன்று போட்டுட்டும் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் இது வந்து பேசிக் மெத்தட் ரைட் இதை விட அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு ரைட் சில இதில் வந்து பேசிக் இது வரைக்கும் வந்து சிம்பிள் ஒன் கிளிக் முடிச்சு இந்த பச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு ரைட் வெள்ளத்தால் உடஞ்ச ரோட்டை இப்படி தான் செஞ்சு நிறைய பேர் நெட்டில் போட்டிருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தானே இந்த கேர்ளே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சில இதில் வந்து ஒன் டைம் சாரி அப்போ சிம்பிளாக வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து டைம் எடுத்து இப்போ இதில் வந்து ஒரு இதில் போகாது ரைட் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இதை செய்யணும் ரைட் டைம் எடுத்து செய்யணும் ரைட் எல்லாம் சொல்லி தரோம் ரைட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரைட் அப்போ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ் ரைட் அப்போ இந்த ஒரு டூலில் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை ஒவ்வொரு டூல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு ரைட் இதில் வந்து ஓவல் இந்த சாம்பிள் ஓல்ட் லேயர்ஸ் என்னதுக்கு போடுறது ரைட் கண்டென்ட் வேண்டாம் என்ன கண்டென்ட் ரைட் கிரியேட் டெக்ஸ்டர் என்ன இதெல்லாமே ரைட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரைட் சைஸஸ் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் டிசைனிங் பண்ணுறது ரைட் இதெல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் ரைட் அப்போ இந்த மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிக்கிற நேரத்தில் ரைட் ஒவ்வொரு டூல்ஸ் ரைட் பெயிண்டிங் டூல்ஸ் ப்ராக்டிகல்ஸ் ரைட் ஒவ்வொன்றும் தனித்தனியான முறையில் ப்ராக்டிகல்ஸ் ஃபோல்டர்ஸோட நான் வச்சிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ரைட்டா இதில் கூடிய ப்ராக்டிகல்ஸ் ஃபைல்ஸ் ரைட் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கிற நேரம் ஃபோட்டோஸ் ரீடச்சிங்கிற நேரத்தில் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் ரீடச் பண்ணுறது ரைட் எப்படி நம்ம இதுக்கு கலர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறது ரைட் அப்போது இதெல்லாம் வந்து ரீடச் பண்ண ஃபோட்டோ ரைட் அப்போது இப்படி ஃபோட்டோஸ் ரீடச் பண்ணுறது இப்போ இந்த ஃபோட்டோ வர மாதிரி ரீடச் பண்ணுறது எப்படி ரைட் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை ரீடச் பண்ணக்கூடிய இது வந்து அட்வான்ஸ் ரீடச்சிங்கில் நான் கேட்பேன் சரியா அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி ரீடச் பண்ணி செஞ்சு எடுக்கிறது சரி அப்போ நமக்கு தேவைப்படுற மாதிரி ரைட் அப்போது இதில் பெயிண்டிங் டூல்ஸ் ரைட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ப்ராக்டிகல்ஸோட காய்ப்போம் ரைட் மெஷரிங் டூல்ஸ் இதெல்லாமே காய்ப்போம் டைப் ரைட் ஒர்க்கிங் வித் டைப்பிங் நிறைய பேருக்கு டிசைனிங் செய்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் நல்லா டிசைன் பண்ணுவாங்க டெக்ஸ்ட் போடுற நேரத்தில் டிசைனிங் அப்படியே ட்ராப் ரைட் அப்போது சரியான முறையில் ஃபோன்ஸ் எப்படி தெரிவு செய்கிறது எங்கே ஃபோன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது நம்ம எங்களால் ஃபோன்ஸ் நான் ஃபோன்ஸ் வேறு அவங்களுக்கு ஃபோன் பேக் பண்ண தரோம் ரைட் நம்ம இதில் கூட மென்ஷன் பண்ணலை ஃபோன் தரது ரைட் பட் நான் அவங்களுக்கு ஃபோன் வேறே தருவேன் ரைட் தமிழ் ஃபோன்ஸ் சிங்கள ஃபோன்ஸ் ரைட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நல்ல ஃபோன்ஸ் ரைட் எல்லாமே நான் உங்களுக்கு தருவேன் ரைட் அப்போ அந்த ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ரைட் எப்படி இந்த மாதிரியான ஃபோன்ஸ் நம்ம அதுபோல் ஃபோன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோன்ஸையும் போட்டு டிசைன் பண்ணலாது அப்போ டிசைனிங்க்கு எப்படி நம்ம ஃபோன்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிறது ரைட் டைப்போகிராஃபி ரைட் டைப்போகிராஃபி பாட்டோம்னா உங்களுக்கு கேட்பேன் ப்ரொஃபஷனலாக ரைட்
இப்போ டைப்போகிராஃபின்னு தனியாக கோர்ஸ் இருக்கு ரைட். டிசைனிங்க்கு தேவை டைப்போகிராஃபி படிக்கிறது. பட் நான் டைப்போகிராஃபியில் வர வேண்டிய மெயினான பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டைப்பேன் ரைட். ஒர்க்கிங் வித் லேயர்ஸ் இதெல்லாமே இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் பேசிக் அப்படின்ற பாட்டுக்கு வரக்கூடிய பார்ட் தான் இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே. இதுக்கு கீழே வரது எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் அட்வான்ஸ் அப்படின்ற பார்ட். ஒர்க்கிங் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் ரைட். ஃபோட்டோஷாப்பில் அட்வான்ஸான பார்ட் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் நான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு டூல்ஸ்லையும் ஒவ்வொரு டூலுக்கு என்னென்னலாம் செய்யலாம் ரைட். அந்த டூல்ஸை வச்சு நம்ம டிசைனிங்க்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்து ஒவ்வொன்றுக்கும் ப்ராக்டிகல்ஸ் வைஸ் நான் இதில் சொல்லித்தருவேன். இப்போ இதெல்லாம் இது வரைக்கும் படித்ததுக்கு பிறவே உங்களுக்கு வந்து தனியாக நிறைய வேலைகள் செய்யலாம் ரைட். லோக்கலாக ரைட். இப்போ வீட்டுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களில் டிசைனிங்ஸ் எடுத்து செய்யலாம். இது வரைக்கும் செஞ்சதுக்கு பிறவே உங்களுக்கு நார்மலாக சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து டிசைனிங் செய்யலாம். ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் ஒன்று ரைட். ஒரு 1700 1000 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜாப் பண்ணி செய்யலாம் இது வரைக்கும். அதுக்கு பிறகு நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டை நம்ம கதைப்போம் ரைட். 12வது கிளாஸுக்கு பிறகு டே 12க்கு பிறகு ஃபோட்டோஷாப்பில் அட்வான்ஸ் பார்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்வான்ஸ் பார்ட்ன்ற நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான பார்ட் ரைட். என்னன்னா இதில் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு பார்ட் அட்வான்ஸான பார்ட்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இங்கே தான் இருக்குது இப்படி தான் இருக்குது அப்படின்றது இல்லாமல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வச்சு ஃபோட்டோஸ்க்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக கதைக்கப்படும். சரியா. எல்லாமே நான் வந்து கதைக்கப்படும்னு சொல்கிறது என்னன்னா எல்லாமே நான் வந்து 100% நானே ப்ராக்டிக்கல் செய்து காட்டுவேன் ரைட். எதுவுமே வந்து டிசைனிங்கில் வந்து இந்த டூல்ஸால் இது செய்யலாம் அப்படின்ட்டு போகிறது இல்லை. எல்லாமே நானே செஞ்சு காட்டுவேன். டிசைனிங் செய்து காட்டி அந்த டிசைனிங் உங்களுக்கு செய்து தர சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நீங்கள் அந்த டிசைனிங்கை செஞ்சு எனக்கு இமெயில் பண்ணணும் ரைட். அதெல்லாம் நான் கிளாஸில் சொல்லுவேன் எப்படி இமெயில் பண்ணுறதுன்னெல்லாம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு போவோம். ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் ரைட்டா. அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் நம்மள இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த அப்போது இந்த மாதிரி ஃபோட்டோன்னு எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ன்றதை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். டிரெக்டாக யூஸ் பண்ணலாம். இமேஜஸில் போயிட்டு இமேஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபோட்டோக்கு டிரெக்டாக ஆட் ஆகும். செப்பரேட் லேயர் ஆட் ஆகுறோன்னா இந்த இடத்துல போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போடலாம் ரைட். இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரைட். லேயர் மாஸ்கிங் எப்படி அப்ளை ஆகுது இதெல்லாமே நான் கூட சொல்லித்தரேன் ரைட். லேயர் மாஸ்கிங்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாமே தெளிவான முறையில் நான் சொல்லித்தரேன் ரைட். லேயர் இதாக்கி மாஸ்க் லேயர் மாஸ்க்னு சொல்கிறது ஒரு முக்கியமான பார்ட். ஃபோட்டோஷாப்பில் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் அப்படின்றது வந்து லேயர் மாஸ்கிங் தான் ரைட்டா. மாஸ்கிங்கை வச்சு தான் இந்த பெரிய பெரிய எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே செய்கிறது லேயர் மாஸ்கிங் லேயர் ஸ்டைல் வச்சு சரியா. பிளெண்டிங் மூட்ஸ் யூஸ் பண்ணி அப்போ அதெல்லாமே வந்து எப்படி இதில் பேசிக் சின்ன பார்ட் சின்னதுல இருந்து ரைட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பேசிக்லேருந்து காய்ப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரே தடவையில் டிசைனிங் ஒன்றில் போயிட்டு ஒரு கலராக போட்டுப்பேன். நான் சும்மா சொல்லுவேன் இதில் போயிட்டு இவங்களோட ஐடியா கலரை சேஞ்ச் பண்ணுறது இந்த இடத்துல போயிட்டு எனக்கு நிறைய சிஸ்டத்தில் சேஞ்ச் பண்ணலாம். இவங்களோட கண்ட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது ரைட். இப்போ நான் சும்மா நார்மல் எடுத்தேன்னா இப்போ எனக்கு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ஸ் அப்படின்றதுல போயிட்டு இந்த இதில் போயிட்டு கலரைஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஸ் எனக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் இந்த இடத்துல வந்து கண்ணுக்கு தேவையான கலரை வந்து எனக்கு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணேன் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்ற ஆப்ஷன். இந்த இடத்துல போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ன்றது தான் கிளிக் பண்ணேன் ரைட். அப்போது இதில் மட்டுமா சேஞ்ச் பண்ணலான்னு கேட்டால் இல்லை. நமக்கு இது கலர் உண்மைக்குமே கலர் பேலன்சிங்லேயும் சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு கர்வ்ஸ்லேயும் சேஞ்ச் பண்ணலாம் ரைட். ஃபோட்டோ கலர் மிக்சரில் போய்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம் ரைட். இப்படி நிறைய சிஸ்டம் இருக்குது. எல்லா சிஸ்டத்தையும் நான் சொல்லி தரேன் உண்மைக்குமே ரைட். ஒன்று மட்டும் சொல்லிட்டு இப்படி தான் செய்யணும் அவ்வளோ இதோட முடிச்சு அப்படின்னு நம்ம செய்ய மாட்டோம் ரைட். நிறைய ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ரைட். இப்போ இதை ஐட கலர் பார்த்தீங்களா, ஐட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஐயோ ஐட கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கலர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு யோசிப்பீங்கன்னா ரைட். சிம்பிள் ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யலாம், இவரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+I இன்வாய்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இன்வாய்ஸ்னா என்ன, இது கருப்புல வந்தால் என்னது, Ctrl+I அடித்தா இது வெள்ளையில் வந்தால் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்ல இருந்து நான் சொல்லித்தரேன் ரைட். வெள்ளை கலர்னா என்ன மாதிரியான மாஸ்க், ஒயிட்னு சொன்னால் என்ன மாஸ்க், பிளாக்னு சொன்னால் என்ன மாதிரியான மாஸ்க் அப்படின்றத நம்ம படிச்சிடணும். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட்ஸ் ரைட்டா. அப்போது இந்த பிளாக்காக போட்டுட்டு எனக்கு அதெல்லாம் ப்ரஷ் எடுத்து ஒயிட் அப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல நான் ப்ரஷ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ப்ரஷ் டூல் அப்படின்றது ஒரு முக்கியமான டூல். இந்த ப்ரஷில் இருக்கக்கூடிய ப்ரஷஸ் பற்றி எல்லாமே சொல்லி தருவேன். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரஷஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ரஷஸ் உங்களுக்கு எங்கேருந்து எடுக்கலாம் ஃப்ரீயாக ரைட், எல்லாமே நான் சொல்லி தரேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பர். இப்போ சும்மா கார்னில் ஜில்போல் வச்ச மாதிரி இருக்குன்னா அப்போது இப்படியெல்லாம் வைக்கலாது ரைட். அப்போது இதில் என்ன செய்கிறது ரைட். இப்போ இதில் வச்சதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அப்போது நமக்கு இதில் சேச்சுரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். கலர் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்கலாது ரைட். இதில் லைட்னஸ் ரைட், லைட்னிங் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க இந்த ஃபோட்டோவுக்கு ரைட்.
அப்போ என்ன கலர் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு விருப்பமான கலர் இதை சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா, க்ரீனா, ப்ளூவா, க்ரீன், சைன், ரைட். விருப்பமான கலர் உங்களுக்கு என்ன கலர் ஐ தேவை அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ இந்த ஒரு சிஸ்டம் இல்லை, நிறைய சிஸ்டம் இருக்குது ஐ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ ஏன் நிறைய சிஸ்டம் படிச்சு, ஒரு சிஸ்டம் படிச்சுட்டு நமக்கு ஐ கலரை வச்சு அப்படியே செஞ்சிடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ இந்த ஈவென்ட் செட்ரேஷனில் உண்மையுமே கலரை சேஞ்ச் பண்ணதில்லை. சரியா? பட் நம்ம இது ஒவ்வொன்றில் இது சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட். கர்வ்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிலவங்க டிசைனிங் செஞ்சவங்க தெரிஞ்சவங்க இருப்பீங்க. நம்ம சில ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் டிசைனிங் செய்துட்டு அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணின ஒரு ஃபைலாக நமக்கு தருவாங்க. சரியா? தருவாங்கன்னு சொன்னால் நம்ம காசு கொடுத்துலாம் வாங்கலாம், ரைட். நான் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ், ரைட், நான் ஆக்ஷன்ஸ் பற்றி நான் கேட்பேன், ரைட். அப்போது அந்த ஆக்ஷன்ஸில் வந்து அவங்க என்ன மாதிரியான செட்டப்பில் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அப்போது நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து டக்குன்னு ஒரு கலரை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சிருக்கணும் உண்மைக்குமே, ரைட். இந்த பேசிக், ரைட். இந்த மெனுவலாக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி நம்ம பிளகிங்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, ரைட், இதில் போயிட்டு நான் ரீடச் ப்ரோ பிளகிங்ஸ், ரைட், நான் அந்த பிளகிங்ஸ் உங்களுக்கு நான் தருவேன், ரைட்டா. ரீடச் ப்ரோன்ற பிளகின் நான் உங்களுக்கு தருவேன். சரியா? ரீடச் ப்ரோ அண்ட் ரீடச் அகாடமியும் நான் தரத்துக்கு ட்ரை பண்ணுவேன், ரைட். இருக்குது, பட் தருவேன், பட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன், ரைட். அப்போ ரீடச் ப்ரோ இது வந்து ஒரு வேர்த்தான ஒரு பிளகிங், ரைட்டாக. வேர்ல்டில் பெஸ்ட்டான ஒரு பிளகின் தான் ரீடச் ப்ரோ அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த பிளகிங்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி ஐ கலர்ஸ், கண்ணுக்கு கலர் மாற்ற போனோம்னு சொன்னால், கண்ணாக இருக்கலாம், ஐ ஷேடாக இருக்கலாம், ஐ லேஷஸாக இருக்கலாம், ரைட். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் இது வந்து இப்போ நம்ம ஒரு செட்டப் படிச்சிருந்தோம்னு சொன்னால், அந்த செட்டப்பில் இந்த இடத்துல இருக்காது, இந்த செட்டப்பில் இருக்கும் வேறு விதமாக. இப்போ நம்ம ரீடச் அகாடமி யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அதில் வேறு விதமாக இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், சரியா? இப்போ இந்த ஐ கலரை நான் டிலீட் பண்ணுறேன், ரைட். இப்போ இதில் வந்து ஐ கலர் நான் கிளிக் பண்ணேன்னா, இந்த ஐ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிஸ்டம் வேறு. இதில் வந்தது வந்து என்ன சிஸ்டம்னு சொன்னால், சொலிட் கலர் லேயரில் வந்துச்சு. சொலிட் கலர் சிஸ்டத்துக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்தது வேறு. இதில் வந்து ஒரு மாஸ்கிங்கோட தந்திருக்காங்க, ரைட். அப்போது இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு மாஸ்கிங்க்கு ப்ரஷ் பண்ண தான் இருக்குது, அவ்வளோதான். ப்ரஷ் பண்ண எதுவும் நடக்கலைன்னா, ரைட், அப்படி ஒன்றும் நடக்காது, பயப்பட தேவையில்ல, ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான கலர் இதில் ஒன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படி ஒன் பண்ணன்னு சொன்னதுக்கான இந்த ரீடச் ப்ரோ, ரைட், வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு பிளகிங், ரைட். பெஸ்ட்டான பிளகிங், ரைட். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரைட்டா, நான் சொல்கிறது என்னன்றது, ரைட். அப்படி சந்தேகங்கள் இருந்தால், ரைட். இதை பார்த்தீங்களா, இந்த கலரும் இதுவும் மேட்சே இல்லை, பார்த்தீங்களா. அப்படின்றதுக்கான இது யூஸ் பண்ணாமல் இருக்கலாது, ரைட். இந்த செட்டப்பில் நம்ம யூஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் இது சரியில்லைன்ட்டு வேற ஒன்று யூஸ் பண்ணலாது. அப்போ நமக்கு இதை வச்சுட்டு இதில் தேவையான அளவு நமக்கு கலர்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ரைட். இதை ஒன்னே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு செட்டப்பில் யூஸ் பண்ணக்கூடிய விதங்களை நம்ம படிச்சுக்கலாம், ரைட். நமக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த கலரில் போட்டு எனக்கு தேவையான மாதிரி பார்த்தீங்களா அந்த கலரை வந்து எங்களுக்கு பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம், ரைட். டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் செட்டப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ரைட். பார்த்தீங்களா. இப்போ ஐ கலர்ஸ், இப்போ லிப் கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு சொன்ன ஃபோட்டோக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல, ரைட்டா. இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட்ஸ், ரைட்டா. எனக்கு இதில் விருப்பமானத்தை வச்சு லிப் கலர் ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணலாம், சரியா. அப்போ இதில் இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸை வச்சு மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, ரைட். அப்படி இல்லை, ரைட். நமக்கு இதில் வச்சு இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் செய்யலாது, ரைட்டா. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் போய் யாராவது மெசேஜ் போட்டிங்கன்னா, சார் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு கலரை மாற்றுங்கன்னு சொன்னால் அப்படி மாற்றல, ரைட். பட் இந்த லுக்காப்பில் மாற்றலாம், வைப்ரன்ஸில் மாற்றலாம், ஷட்ரேஷனில் மாற்றலாம், கலர்ஸில் மாற்றலாம், லெவல்ஸில் மாற்றலாம், கர்வ்ஸில் மாற்றலாம், ரைட். இப்படி செட்டப்ஸ் இருக்குது, ரைட். சிலவங்க ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம இது எல்லாத்தையுமே எப்படி செய்கிறது அப்படின்றத தெளிவாக நம்மளும் படிக்கணும், ரைட். அப்போது கர்வ்ஸை வச்சு எப்படி மாற்றுறேன்னா, கர்வ்ஸ் வந்து போட்டுப்போமே, கர்வ் லேயர் ஒன்று போட்டிங்கன்னா, கர்வ் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் போய்ட்டு நான் வந்து ரைட் இப்போ பார்த்தீங்களா, ரைட். அப்போது இப்படி போட்டேன், ப்ரஷ் எடுக்கிறேன், இவரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இன்வைஸ், இந்த ப்ரஷ் எடுத்து நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து இப்போ லிப் கலர் எனக்கு இந்த இதில் போய்த்து மாற்றலாம், ரிட்டச் ப்ரோலே மாற்றலாம். எனக்கு மெனுவலாக மாற்றுற செட்டப், நான் மெனுவலாக மாற்றுற செட்டப்பை எல்லாமே மெனுவல் மெத்தட் பேசிக் எப்படி நம்ம செய்கிறது, ரைட். நீங்கள் இப்போ எங்கேயாவது ஒர்க்குக்கு போகிற நேரத்தில் இன்டர்வியூன்னு போனீங்கன்னு, கிராஃபிக் டிசைனிங் இன்டர்வியூ போனதுக்கு பிறகு ஃபாரின் கண்ட்ரி ஒன்றில் நல்ல ஒரு ஆஃபர், ரைட். பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று பட்டுருச்சு. இன்டர்வியூ போன நேரத்தில் இன்டர்வியூவில் போகிற இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ரீடச் அகாடமியோ ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல போகிற அவங்க ப்ராக்டிகல்ஸ், இப்போ உண்மைக்குமே கிராஃபிக் டிசைனிங்ன்ற நேரத்தில் நீங்கள் இன்டர்வியூனுக்கு போனால் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை பார்த்து உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் தர மாட்டாங்க, ரைட்டா. உண்மையான சப்ஜெக்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோவை கேட்பாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச வேலை, ரைட். போர்ட்ஃபோலியோன்னு நீங்கள் அனுப்பணும். போர்ட்ஃபோலியோவை பார்த்ததுக்கு பிறகு உங்களை ஜொப்புக்கு எடுக்கிற நேரத்தில் உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு, ரைட், செஞ்சதான் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கடா, சம்டைம் திடீர்னு உங்களுக்கு ஒரு டிசைனிங் தந்து செய்ய சொல்லுவாங்க, அவங்களோட பிசியில் நீங்கள் செய்யணும். அப்போ அவங்களோட பிசியில் நீங்கள் செய்கிற நேரத்தில்
அவங்களோட பிசியில் சில நீங்கள் ரீடச் ப்ரோ வச்சு தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ காலம் உங்களுக்கு அந்த மெஷினில் ரீடச் ப்ரோ இருக்காது. சம்டைம் வேறு ஏதாவது இருக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இது மேனுவலாக ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம செஞ்சுக்கிறது, கலர் ஒன்று எங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரைட் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ரைட் அப்போது இல்லாட்டி உங்களுடைய மெஷினாக இருக்கலாம். ஏதாவது பிரச்சனையான நேரத்துக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு கலர் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ரைட் அப்போ அந்த செட்டப்ஸ் எல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த இது கலர் எனக்கு இப்போ ரெட் சாரி கலர் ஒயிட்டில் போயிடுச்சு ரெட் ரெட்டில் போயிட்டு ரைட் அப்போது எனக்கு இது ரெட் தேவை வேறு கலர் ஒன்று போடணும். இந்த கலர் தான் எனக்கு விருப்பமான கலர் இதில் போடலாம். க்ரீனில் போயிட்டு க்ரீனை கொஞ்சம் கூட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பமான மாதிரி கலர்ஸ் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். லிப் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஐ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரைட் இந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் ரைட் இதெல்லாமே ரிமூவ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட் அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா. அண்டு அதே போல் அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் பேசிக்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அது ஹேர் கலராக இருக்கலாம், ஐ கலராக இருக்கலாம். ரைட் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க என்னன்னா இந்த ஃபோட்டோஸில் வந்து ஃபேஸ் மட்டும்தான் கலர் சேஞ்ச் பண்ணணுமா, இதில் இல்லை. ரைட் ஃபோட்டோஸ் லுக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ரைட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் ரைட் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஒன்று ரைட் நம்ம இந்த பேசிக்காக இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ரைட் இப்போ இதான் எடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்ட கலர் டோன்ஸ் எல்லாமே இதை வச்சு இந்த செட்டப்பில் போய் சேஞ்ச் பண்ணலாம். ரைட் அப்போ அதில் போய் இப்போ நான் வைப்ரன்ஸ் எடுப்பேன், ஜஸ்ட் வைப்ரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரீடச் ப்ரோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட் ரைட் அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைப்ரன்ஸ் சட்ரேஷன் சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ரைட் வைப்ரன்ஸும் சட்ரேஷன் ஒரே மாதிரி தான். பட் சட்ரேஷன் சொல்கிறது கொஞ்சம் ஹார்டாக கலர் சேஞ்ச் ஆகும். சரியா இதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். வைப்ரன்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் இப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் க்ரீன் நல்லா கலராக இருக்குது. ரைட் இதில் பேசிக்ஸ் இன்னொரு சேஞ்சஸ் தான். ரைட் அப்போது இந்த மாதிரி ரைட் அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்ன்ற சப்ஜெக்டை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரப்படும். சரியா அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸ் அடுத்த பிளெண்டிங் மூட் டெக்னிக்ஸ் பிளெண்டிங் மூட்ஸ் ரைட் பிளெண்டிங் மூட்ஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். பிளெண்டிங் மூட்ஸ்னு சொல்கிறது வந்து இதற்கு தான் பிளெண்டிங் மூட்ஸ் பிளெண்ட் பண்ணக்கூடிய மூட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளெண்டிங்ஸ் இருக்குது. ரைட் அப்போது இந்த ரைட் அப்போ இதை வச்சு எப்படியெல்லாம் செய்கிறது ரைட் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ மெனிப்புலேஷன்ஸ் ரைட் அது வந்து பார்த்தீங்கன்னா மெனிப்புலேஷன் சொல்கிற நேரம் மூவி போஸ்டர்ஸ் ஃபில்ம் போஸ்டர் இருக்குது தானே ஃபில்ம் போஸ்டர்ஸ் டிசைனிங் நமக்கு மூவி போஸ்டர்ஸ் இதில் வந்து கொஞ்சம் நீ காட்டுறேன் போஸ்டர்ஸ் அப்படின்ற நேரம் மூவி போஸ்டர்ஸ் இருக்குது தானே. இப்போ இந்த மூவி போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வரது வந்து உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளெண்டிங் இப்போ இந்த கேர்ள்ட இந்த ஃபேஸில் வந்து கலர்ஸை வந்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா அப்போ அந்த பிளெண்டிங்கில் தான் உண்மைக்குமே இந்த ஃபேஸில் கலர் வந்துருக்கு. ரைட் அப்போ அந்த மாதிரியான பிளெண்டிங்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது ரைட் இப்போ நம்ம வந்து இந்த கேர்ள் இந்த கேர்ள் இருக்காங்க. அப்போ இதோட பொறுத்த வரைக்கும் சரியா இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் இப்படி போடுறேன். ரைட்டா இதில் போடும் ரைட் அவசரம் இந்த இடத்துல வச்சுறேன். வச்சுட்டு இதில் போயிட்டு சிலெக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். ரைட் சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை டக்குனு கட் பண்ணிக்கிறேன் மாஸ்க்கு ரைட் மாஸ்க் பண்ணிவிட்டு ரைட் எல்லாமே ஸ்டெப் சொல்லி தரேன். பயப்பட தேவையில்ல புக்ஸை போஸ்ட் பண்ணுவேன். ரைட் இந்த கேர்ள் வந்துட்டான். அப்போது இவங்களை வந்து நான் என்ன செய்கிறேன்னா இவங்களை டக்குன்னு நான் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிக்கிற போகிறேன். என்ன செய்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறதுக்குன்னா இவங்களை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு நான் பிளாக் அண்ட் ஒயிட்னு போட்டுக்கிறேன். சரியா அப்போது இந்த மாதிரி நான் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யலாம் கலர்ஸ்லேயே பண்ணலாம். இப்போ நான் ஃபயர் ரவுண்ட் எடுத்துகிட்டு வரேன். ரைட்டா இப்போ இதில் வந்து கலர்ஸ் தான் போட்டிருக்கு. ரைட் நான் இப்போ கலர்ஸ் எடுத்துகிட்டு வரல நான் வந்து ஃபயர் ரவுண்ட் போடுறேன். ரைட் ஃபயர் ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து போடுவேன். ரைட் நமக்கு தேவையான வேலை தனி கலர் ஒன்று செட் பண்ணலாம். இதில் எடுத்து வச்சு இந்த ஃபுல்லாக வச்சுருவோம். இதை எடுத்துகிட்டு வந்து நான் சரி இதுக்கு வந்து மாஸ்கிங் ஒன்று போட்டு கண்ட்ரோல் ஆகி இல்லாட்டி எனக்கு ஏஎல்டி கே ப்ரெஸ் பண்ணி மாஸ்கிங் பண்ணிக்கலாம். ரைட் ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரீங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எனக்கு வந்து பிளெண்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு தேவையான மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த ஃபயரில் லைன் இருக்குது இல்லை நான் கலர்ஸ் போட்டிருந்தா இது வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா போடலாம் பிரச்சனை இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் இந்த ஃபோட்டோ எனக்கு இதில் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு போட்டுக்கலாம். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் தான் இதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடாமல் எனக்கு என்ன செய்யலாம் வேண்டாம் கலர்ஸ்லாம் போடலாம். இப்போ இதில் போய்ட்டு சாலிட் கலர் ரவுண்ட் எடுத்துகிட்டு ரைட் எனக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் எடுத்துகிட்டு இந்த போடலாம். சரியா ரைட் அப்போது இந்த மாதிரி ரைட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல்
இன்வாய்ஸ் தான் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். இப்போ இதில் என்ன செய்யலாம், ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அந்த ஃபோட்டோவில் மாதிரி இந்த கலர் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளெண்டிங்ஸ் ரைட், இதெல்லாம் இந்த மூவி போஸ்டர் மட்டும் இல்லை ரைட். ஸ்க்ரீன் இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பான பிளெண்டிங்ஸை போட்டு இந்த ஓவர்லேஸ் ரைட். அப்போ அதுக்கு என்ன கலர் தேவையோ இந்த இடத்துல கலர் டபுள் கிளிக் பண்ணிட்டு எனக்கு தேவையான கலரை வந்து இந்த இடத்துல வந்து மெச் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரைட்டாக, கலர்ஸ் என்ன கலர்ஸ் தேவை, கலர் டோன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, நமக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது ரைட். இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா. அப்போது இதில் நம்ம வந்து ஷேடிங் பண்ணி ரைட் அந்த இந்த மாதிரியான செட்டப்பில் பட் கலர் டிஃப்ரெண்ட் ரைட். கலர்ஸ் நான் எடுத்துகிட்டு வரலாம் ரைட், சிம்பிள் ரைட். கலர் எடுத்துகிட்டு வந்து ஹைட்ரோபட்டில் பிக் பண்ணுறது மட்டும்தான் ரைட். அப்போது இந்த மாதிரியான சப்ஜெக்ட் அண்ட் இந்த மாதிரியான மூவி போஸ்டர்ஸ் ரைட், இந்த மூவி போஸ்டராக இருக்கலாம் இந்த இதில் எல்லாமே அதிகமாக வந்து பிளெண்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்க, பிளெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ரைட். ஃபோட்டோஸ் பிளெண்ட் பண்ணுறது ரைட். இப்போ நார்மலாக வந்து இந்த நார்மல் போஸ்டராக இருக்கலாம், இல்லாட்டி ஃபாரின் ஃபாரின் சொல்கிறது சாரி மன்னிச்சுக்கோங்க, இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸாக இருக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடிங் போடுறது இதெல்லாமே பிளெண்டிங்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ரைட். பிளெண்டிங்ஸ் போட்டிருக்கு, கலர்ஸ் போட்டு ஷேட் பண்ணுறது ரைட். இந்த மாதிரி மூவி போஸ்டர்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது ரைட். இதெல்லாமே வந்து இதில் நம்ம வந்து பிளெண்டிங்ஸ் அப்படின்ற நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இதில் சப்ஜெக்டாக வேறே அவன் போட்டிருக்கேன், கீழே காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் யூஸ் டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் டெக்னிக்ஸ். இப்போ இந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே உடனே கதைக்கல ரைட், டைம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ரைட். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, டக்குன்னு முடிச்சிருப்பாரு ரைட். ஓகே, யூஸ் டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்றது ரைட். செலெக்ஷன்ன்ற நேரத்தில் பேசிக் செலெக்ஷனுக்கு விட ரைட் நம்ம அட்வான்ஸாக சில சிக்கலான செலெக்ஷன்ஸ் இருக்கும். ஹேர் ரைட், முடிகள் செலக்ட் பண்ணுறது ரைட். அந்த மாதிரியான நேரங்கள் ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம சில ஃபோட்டோஸ் எடுத்தாரு சொன்னால் இந்த மாதிரியான ஹேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ரைட். அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது ரைட். அதுக்குரிய டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபோட்டோ ரீசைசிங் அண்ட் ரீசாம்பிளிங் ரைட். ரீசைசிங் ஒரு ஃபோட்டோ சின்னதாக்குறேன்னா எப்படி நம்ம ஃபோட்டோவோட சைஸை சின்னதாக்குறது, அதே மாதிரி ஃபோட்டோவோட சின்ன ஃபோட்டோன்னு எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஒரு லார்ஜ் சைஸ் பேனரோண்டு அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம எப்படி ஃபோட்டோஸை வந்து லார்ஜ் சைஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரைட்டா. அதெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி செய்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். ஒர்க்கிங் வித் ஆக்ஷன்ஸ் ரைட். ஆக்ஷன்ஸோட ஒர்க் பண்ணுறது. ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஆக்ஷன்ஸ், இந்த இடத்துல இருக்குது ஆக்ஷன்ஸ் ரைட். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய லோட் பண்ண ஆக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது ஆக்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் தருவேன் ரைட்டா. இந்த பிஎஸ் ஸ்டோன் ஆக்ஷன்ஸ்ன்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தருவேன். மிகவும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான எக்ஸ்பிளைன் உண்டு, அதெல்லாம் ஃப்ரீயாக தான் தரப்படும். அண்ட் ஃப்ரீயான ஆக்ஷன்ஸும் இருக்குது நெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேர்ள்ட ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிளை வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் வச்சுட்டு ரிமூவ் பிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆக்ஷனை ரன் பண்ண மட்டும் தான் இருக்குது. இது வந்து பட்டன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த பட்டன் மூட்ஸ் இந்த சில நீங்கள் ஃபோட்டோ லேப்ஸில் ரைட் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களோட இதுலலாம் போகிற நேரத்தில் அவங்களாம் இந்த மாதிரியான வச்சுட்டு பட்டன்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ரைட். அப்போது அந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜஸ்ட் இந்த பட்டன் இல்லாமல் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. அது வந்து பார்க்கக்கூடிய டிசைனிங் மட்டும் தான். இப்போ நான் இதில் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பிம்பிள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிட்டேன்னா சிம்பிள் பார்த்தீங்களா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவரை நான் இப்படி ப்ரஷ் பண்ண தான் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ரைட். இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ரிமூவ் பண்ணிட்டு அப்போது இது ஆக்ஷன்ஸை வச்சு மட்டும் இந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணலாம் ரைட், சிம்பிள். ஆனால் இதை விட ஹார்டான பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்குது ரைட். இது வந்து ஒரு சிம்பிளான பிம்பிள்ஸை வந்து இந்த பிம்பிள்ஸ் இந்த சின்ன சின்ன இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக ரிமூவ் பண்ணுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணோம். பிஃபோர் ஆஃப்டர் இந்த நெத்தியில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் இப்படி இருந்துச்சு, இப்போ நான் பிம்பிள் ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் ரிமூவ் பிம்பிள். ஸ்மூத் ஸ்கின் அடுத்த ரன் பண்ணோன்னா ஸ்மூத் பண்ணலாம் ரைட். டொஜ் அண்ட் பர்ன் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ரைட். ரைட். இப்போ இது ஐ கலர் சரியாக நான் கலர் பண்ணிடல ரைட், அது நான் அப்புறம் சொல்லி தரோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒன் கிளிக்கில் நமக்கு செய்யக்கூடிய வேலைகள் ரைட். ஐ கலர்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ண ஐ கலரை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அவசரமாக வேறு ஃபோட்டோன்னு எடுத்தோம்னா இந்த ஃபோட்டோ அவ்வளோ இது இல்லை, கிளியர் போதாது. இப்போது நம்ம அவசரமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று இப்போ நான் இந்த கேர்ள்ட ஃபோட்டோ அவசரமாக எடுக்கிறேன் ரைட். இவ கேர்ள்ட இதில் போயிட்டு இந்த இதில் வந்து இன்னைக்கு
ஐஸ், ரைட்? ஐ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த லிப் கலர்ஸ் சேஞ்ச் பண்றது, ரைட்? இது எல்லாமே வந்து ஒன் கிளிக்ல, ரைட்? இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னு சொன்னா, எனக்கு இத வந்து நார்மலா சேஞ்ச் பண்ணிட்டு போலாம். இப்ப நம்ம ஆனா இத சேஞ்ச் பண்றதுக்கு முதல்ல நம்ம வந்து பேசிக் மெத்தட்ஸ படிச்சுட்டு இருக்கோம், ரைட்? அது எல்லாமே நான் சொல்லி தருவேன், ரைட்? பேசிக்கா எப்படி, எங்க இது வொர்க் பண்ணுது, இது எப்படி நடக்குது, ரைட்? இப்போ கிளீன் ஐ நம்ம குடுப்போம். ம். லிப் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன், ரைட்? அவதானமா இதுல மட்டும், ரைட்? லிப்ஸ் கிளிக் பண்ணிட்டு நான் ரன்னுன்னு குடுத்துருந்தேன். பாருங்க. அவ்வளோதான். பாத்தீங்களா? சிம்பிள். ரைட்? இந்தா கிளிக் பண்ணிட்டு இத ஃபோட்டோ ரீடச் பண்ணணும், ரைட்? இத எப்படி ரீடச் பண்றது எல்லாமே நான் சொல்லி தரேன். இத பெர்ஃபெக்ட்டான முறையில ரீடச் பண்றத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு, ரைட்? பாத்தீங்களா? கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இதுல கலர மாத்தணும்னு சொன்னா, இப்ப இந்த கலர் உங்களுக்கு சாட்டிஸ் இல்ல. இப்போ நீ ரீடச் தான் யூஸ் பண்றீங்க. பட் இந்த கலர் உங்களுக்கு சாட்டிஸ் இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? இதுல டபுள் கிளிக் பண்ணிட்டு, ரைட்? உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கர்வ்ஸ்ல தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்? இந்தா ஒரு ரெட் இந்த கொஞ்சம் கூட்டணுமா இந்தா பாத்தீங்களா? ஓவரா நான் சும்மா கூட்டுறேன், ரைட்டா? பாத்துக்கங்க, ரைட்? கிரீன் இந்தா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் இதுல மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்தா பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் இதுல மிக்ஸ் பண்ணிருங்க. சிம்பிள், ரைட்? அண்ட் பிரஷ். இங்க வரீங்க, இந்த பிரஷ் எடுத்துட்டு வந்தா பாத்தீங்களா? ரெடி உங்களோட கலர் சேஞ்ச் பண்றது அதா இருக்கலாம், ரைட்? இப்போ ஐஸ் கலரா இருக்கலாம். இது எல்லாமே ஆக்ஷன்ஸ்ல ரிமூவ் பண்ணலாம், ரைட்? ஆக்ஷன்ஸ், ரைட்? ஸ்கின் டெக்ஸ்டரா இருக்கலாம், ஸ்கின் டோன்ஸா இருக்கலாம், ரைட்? இது எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இப்ப ரிமூவ் பிம்பிளா இருக்கலாம், ரைட்? அப்போ ஒன் கிளிக்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய நெறைய ஆப்ஷன்ஸ், ரைட்டா? நெறைய விஷயங்கள் செய்யலாம். ரைட்? ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தருவோம். சரியா? ஆக்ஷன்ஸ் எல்லாமே தரப்படும். ஐ கலர்ஸ் சேஞ்ச் பண்றது, ரைட்? ரைட்? ஐய கண்ண கிளீன் பண்றது, ரைட்? அதுல இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, இந்த ரெட் கலர் எல்லாம் ரிமூவல், ரைட்? அதெல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, அ எங்களுக்கு இதுல வந்து ஃபில்டர்ஸ் பேசிக்ல இருந்து ஃபில்டர்ஸ பத்தி எல்லாமே சொல்லி தருவேன், ரைட்? இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எனக்கு காட்ட இயலாது, ரைட்? ஃபில்டர்ஸ்ல போயிட்டு நம்ம எடிட் பண்றது எல்லாமே காய்க்கப்படும். அண்ட் கேமரா ரோ ஃபில்டர் நான் காய்ப்பேன், ரைட்? கேமரா ரோ உங்களுக்கு புதிய கேமரா ரோன்னு நான் உங்களுக்கு புதிய வெர்ஷன் இருக்கக்கூடிய புதிய வெர்ஷன நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அத நீங்க போட்டு அந்த புதிய வெர்ஷன்ல, ரைட்? நம்ம எப்படி செய்றது அப்படின்றத பத்தி சொல்லி தரேன். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் 18ன்னு நினைக்கிறேன், ரைட்? அப்போ இதுல வந்து கொஞ்சம் இருங்க. விண்டோ ஷிஃப்ட் இ, ரைட்? ஃபில்டர்ல போயிட்டு கேமரா ரோ ஃபில்டர்ஸ். இந்த கேமரா ரோல இருக்கக்கூடிய கேமரா ரோன்னு சொல்றது வந்து லைட் ரூம் சாஃப்ட்வேர் இருக்கு தானே, அதே மாரி சப்ஜெக்ட் தான் கேமரா ரோ. அப்போ கேமரா ரோல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17.1ன்ற வெர்ஷன் இருக்கு. பட் இந்த சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல உங்களுக்கு என்ன வெர்ஷன் வருதோ அந்த வெர்ஷன வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன், ரைட்? அப்போ இதுல வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்றது, ரைட்? எக்ஸ்போஸ்னா என்ன? இது ஒவ்வொரு விஷயம், ரைட்? இது கூட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டே என்ன நடக்குது, ரைட்? இதுல ஹைலைட்ல என்ன நடக்குது, ரைட்? இத வச்சு என்ன எப்படி கலர் பேலன்ஸ் பண்றது, ரைட்? நமக்கு என்ன மாரியான டோன்ஸ் நமக்கு தேவைன்னு எப்படின்னா வெட்டிங் ஃபோட்டோஸ் இது வந்து மோஸ்ட்லி வந்து வெட்டிங் ஃபோட்டோஸ்க்கு தான் செய்றது, ரைட்? வெட்டிங் ஃபோட்டோஸும் செய்றது, நார்மல் ஃபோட்டோஸும் செய்யலாம், ரைட்? அப்போ இதுல எல்லாத்தையும் நமக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், ரைட்? அப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸும், ரைட்? இருக்கக்கூடிய அனைத்து டெக்னிக்ஸ் மாஸ்கிங்கா இருக்கலாம், ப்ரீசெட்ஸா இருக்கலாம். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எப்படி ரன் பண்றது, ரைட்? அப்போ இதுக்கு டிஃபரெண்ட் ப்ரீசெட்ஸ் நம்மட்ட இருக்கக்கூடிய சில ப்ரீசெட்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி, ரைட்? எப்படி செய்றது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்ப இந்த வெட்டிங் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, சாரி ஃபோட்டோ டிஃபரெண்ட் லொகேஷன் போட்டுச்சு, ரைட்? சாரி. ம். ரைட். நோ, ரைட். இந்த ஃபோட்டோ கொஞ்சம் லோட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க. அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு என்ன செய்யலாம், இந்த ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா, இது இந்த ஃபோட்டோ எடுப்போம். இத வச்சு ரன் பண்ணுவோம். அ நம்ம இந்த இவர ஆஃப் பண்ணுவோம். டெலீட் பண்ணிடுவோம். ரைட். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, பேசிக்கான இந்த ஃபோட்டோ. இதுக்கு நீங்க என்ன செய்யலாம், விண்டோல போயிட்டு சாரி ஃபில்டர், கேமரா ரோ ஃபில்டர்ஸ். அப்ப இந்த ஃபில்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் என்ன மாரியான ஃபில்டர்ஸ் இருக்கு, இதில எப்படியான ப்ரீசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ரைட்? ஒவ்வொரு ப்ரீசெட்ஸ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ரீசெட்ஸ். ஒரு கிளிக்ல இந்த ப்ரீசெட்ஸ ரன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ரைட்? உங்களுக்கு வந்து இதில இருக்கக்கூடிய ப்ரீசெட்டையும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்களா ப்ரீசெட்ஸ் எப்படி நீங்க டிசைன் பண்ணிக்கிறது, அதெல்லாமே நான் சொல்லி தருவேன், ரைட்? ஒன் கிளிக் ப்ரீசெட் சினிமேட்டிக் டைப்ல வரக்கூடியது. ஒன் கிளிக் ப்ரீசெட்ஸ். இந்த மாரி விண்டேஜ் டைப்ல ஒரு டைப்ல இருக்கக்கூடிய டைப் தான் ஒன் கிளிக், ரைட்? அப்போ உங்களுக்கு கேமரா ரோ அப்படின்ற நேரத்தில எல்லாமே பேசிக்ல இருந்து ஃபுல்லாவே கேமரா ரோ, லைட் ரூம் சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் இதில கதைக்கப்படும். சரி. அண்ட் அதே போல ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்ற நேரத்தில உங்களுக்கு ஃபோட்டோ ரீடச்சிங்ன்ற நேரம், இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே காட்டினேன், ரைட்டா? ஃபைவர்லயே. அதிகமா ஏர்ன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ஃபோட்டோ ரீடச்சிங் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? ஃபோட்டோ ரீடச்சிங்ல வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோ ரீடச்சிங் இருக்கு, ரைட்? இந்த மாதிரியான ஃபோட்டோ ரீடச்சிங்ஸ். அப்போ எப்படி நம்ம சரியான முறையில ரீடச்சிங் பண்றது, ரைட்? பேசிக்கா நான் ஃபோட்டோஸ் போட்டு உங்களுக்கு செய்து காட்டுவேன். அப்போ பேசிக் மெத்தட்ஸ் ஒன்று காய்ப்பேன். அதுக்கப்புறம் மேனுவல் மெத்தட், அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா,
ஆக்ஷன்ஸ் வச்சு ரைட் ஆக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டின ஆக்ஷன்ஸை வச்சு எப்படி ஃபோட்டோ ரீடச் பண்ணுறது அண்ட் அதே போல் பிளகிங்ஸ் ரைட்டா நம்ம வந்து ரீடச் ப்ரோ அப்படின்ற பிளகிங்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோ ரீடச் பண்ணுறது ரைட் ரீடச் ப்ரோ பிளகிங்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எப்படி ரீடச் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ரீடச் ப்ரோ ரைட் இதில் வச்சு நம்ம ஸ்கின்ஸ் எப்படி நம்ம செஞ்சுக்கிறது ரைட் அதே போல் ஐஸ் லிப்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் எப்படி நம்ம தாக்குறது ரைட் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் சரியா அப்போ ப்ரொஃபஷனலான மெத்தட் வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து செய்யலாம் அண்ட் அதே போல் ஃபோட்டோ எல்லாம் சரியான முறையில் ரீடச் பண்ணி ஓல்ட் ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ ரீடச் பண்ணுறது ரைட் பழைய ஃபோட்டோஸ் எப்படி நம்ம சரியான முறையில் ரீடச் பண்ணி எடுக்கிறது பேசிக் மெத்தடில் எப்படி நம்ம செய்கிறது ஃபோட்டோஷாப்பில் எப்படி செய்கிறது ஏஐ யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது எல்லாமே நான் சொல்லித்தரேன் சரியா அண்ட் அதே போல் வெட்டிங் ஆல்பம் டிசைனிங் ரைட் தேங்க்யூ கார்டு டிசைனிங் செய்வோம் ரைட்டா தேங்க்யூ கார்ட்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல பட் நம்ம தேங்க்யூ கார்டு டிசைனிங் எல்லாம் செய்யப்படும் சரியா அப்போ அதே போல் வெட்டிங் ஆல்பம்ஸ் ரைட் தேங்க்யூ கார்ட்ஸ் அண்ட் வெட்டிங் ஆல்பம்ஸ் எப்படி நம்ம வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து பேசிக்ல இருந்து வெட்டிங் ஆல்பம்ஸ் எப்படி நம்ம போட்டுக்கிறது ரைட் எப்படி நம்ம டிசைனிங் கொண்டு வரது ஃபோட்டோஸ் எப்படி எடுத்துகிட்டு வரது எல்லாமே வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வெட்டிங் ஆல்பம்ஸ் எப்படி நம்ம செய்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் சரியா அண்ட் உங்களுக்கு நான் வந்து இந்த வெட்டிங் ஆல்பம்க்குரிய ஃபோட்டோஸ் ரைட் இது போல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் சரியா வெட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ சரியான ஹை கெப்பாசிட்டி ரைட் இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தரேன் ரைட் லோடிங் நிறைய டைம் போகும் ரைட் ஒரு ஃபோட்டோ 20 MB மாதிரி போகுது ரைட் அப்போது இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இண்டோ ஷூட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ரைட்டா சில ஃபைல்ஸ் இருக்குது வெட்டிங் ஆல்பம் செய்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்போ அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து கிளாஸில் இந்த சப்ஜெக்ட் வர நேரத்தில் ஷேர் பண்ணுவேன் வெட்டிங் ஆல்பம் டிசைனிங் அப்படின்ற பார்ட் அதுக்கு பிறகு தான் இந்த டிசைனிங்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் டிசைனிங் சம்மந்தமான பார்ட்ஸ் எல்லாம் காய்ப்போம் சரியா ஃப்ளையர் டிசைனிங் ஃப்ளையர்ஸ் ரைட் ஹேண்ட் பில் டிசைன் பண்ணுறது அதுக்கு எப்படி நம்ம ப்ளீடிங் க்ரீசிங் எல்லாம் யூஸ் பண்ணுறது கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பிஸ்னஸ் கார்டு டிசைனிங் மேகசின் போஸ்டர்ஸ் ரைட் எல்லாம் டிசைன் பண்ணுறது அடுத்து புக் கவர்ஸ்ன்ற நேரம் நார்மல் புக் கவர்ஸ் மட்டும் இல்லை பர்ஃபெக்ட் பைண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக் ரைட் ஸ்பைரல் ரைட் இதெல்லாமே ஸ்பைரல் நோட் புக்ஸ் இதெல்லாமே எப்படி டிசைன் பண்ணுறது ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரியான டிசைனிங் டெக்னிக்ஸ் இருக்குது ரைட் எப்படி நம்ம ஒரு ஆர்டர் வந்து எப்படி நம்ம டிசைனிங் பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் போஸ்ட் டிசைன் பண்ணுறது ரைட் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு எப்படி நம்ம டிசைனிங் எடுத்துகிட்டு வரது எப்படி கலர்ஸ் அதில் அரேஞ்ச் பண்ணுறது சரியா இப்போது ஃபேஸ்புக் போஸ்ட் ரைட் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறது இல்லை கலர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கிறது ரைட் அப்போது இதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் ரைட் ஃபில்டர் கேலரிஸில் இருக்கக்கூடிய கேலரிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே நான் பார்ப்போம் ரைட் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 23வது கிளாஸில் ஃபோட்டோ மெனிப்புலேஷன்ஸ் ரைட்டா மெனிப்புலேஷன்ஸ்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபோட்டோஸை நிறைய ஒரு 4-5 ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி நம்ம மெனிப்புலேட்டில் வந்து நம்ம பேசிக்கில் இருந்து ரைட் மெனிப்புலேட் டெக்னிக்ஸ் வந்து பேசிக்கில் இருந்தால் எல்லாமே கிடைக்கப்படும் இஃபெக்ட்ஸ் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மொக்கப்ஸ் இஃபெக்ட்ஸில் எடிட்டிங் ரைட் இந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஃபோட்டோ இப்போ இது வந்து மெனிப்புலேஷன் ஒன்று தான் இது ஒரு மெனிப்புலேஷன் ஒன்று பார்த்தீங்களா இந்த மெனிப்புலேஷன்ன்ற நேரத்தில் இப்போது இந்த மாதிரியான ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோ ரைட் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான ஒரு தான் இந்த ஃபோட்டோ உண்டு அண்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தான் இந்த மாதிரியான மெனிப்புலேஷன் ஒன்று செஞ்சுருக்காங்க ரைட் அப்போது இந்த மாதிரியான மெனிப்புலேஷன்ஸ் ரைட் இந்த மாதிரி நிறைய இருக்குது ரைட் இந்த மாதிரியான மெனிப்புலேஷன்ஸ் ஃபோட்டோஸ் நான் போட்டிருக்கேன் ரைட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கே ஐடியாஸ் வரும் ரைட் இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று செய்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ வேறு இது வேறு மலை ஒன்று எங்கேயோ இருக்கக்கூடிய மலை ஒருத்தர் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி தான் இந்த மாதிரியான மெனிப்புலேஷன் செஞ்சிருக்கு அப்போ இது மெனிப்புலேஷன் டெக்னிக்ஸ் அப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம் சரியா அப்போது மெனிப்புலேஷன்ஸ் அதே மாதிரி டபுள் லைட் இஃபெக்ட்ஸ் நியோன் லைட் இஃபெக்ட்ஸ் ரைட் இஃபெக்ட்ஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு எப்படி இஃபெக்ட் பண்ணுறது ரைட் ஸ்பிளாட் இஃபெக்ட்ஸ் ரைட்டா டபுள் லைட் இஃபெக்ட்ஸ் டபுள் எக்ஸ்போஸ் மூவி போஸ்டர்ஸ் ரைட் டபுள் எக்ஸ்போஸில் மூவி போஸ்டர்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது இதெல்லாமே காய்க்கப்படும் அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமேஷன் ஜிப் ஃபைல்ஸ் ரைட் அனிமேட் பண்ணக்கூடிய ஜிப் ஃபைல்ஸ் டிசைன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம வந்து காய்ப்போம் சரியா இப்போது வெட்டிங் ஆல்பம்ஸ் இல்லை வெட்டிங் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான ஃபோட்டோஸை நம்ம அனிமேட் பண்ணி சின்ன வீடியோ கிளிப் மாதிரி ரைட் ஜிப் ஃபைல்ஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் ரைட் பெரிய வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஷாப்பில் பெரிய வீடியோஸ் செய்யலாது ரைட்டா வீடியோ கிளிப்ஸ் ரைட்டா சின்ன கிளிப்ஸ் செகண்ட் கணக்கில் சின்ன கிளிப்ஸ் மாதிரியான கிளிப்ஸ் எங்களுக்கு செய்யலாம் அனிமேட் ஜிப் அப்போ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத முழுமையாக இதில் நான் சொல்லித்தரேன் அண்ட் ஃபைனலாக வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய மொக்கப்ஸ் ரைட் மொக்கப் போடுறது எப்படி ரைட் மொக்கப்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது ரைட் நம்ம செஞ்ச டிசைனிங் என்ன டிசைனிங் செஞ்சாலும் வேலையில் அந்த டிசைனிங் வந்து மொக்கப்பில் போட்டு எப்படி காட்டுறது நம்ம வந்து புக் ஒரு
பிசினஸ் கார்டு ஒண்ணு டிசைன் பண்ணதுக்கு, அந்த பிசினஸ் கார்ட வந்து இந்த இந்த மாரி தான் நம்ம காட்டணும். இதான் மொக்கப்ன்னு சொல்றது. மொக்கப்ல போட்டு காட்டுனா தான் அந்த டிசைனிங் வந்து எடுக்கிறவருக்கு, ரைட் இதுதான் டிசைனிங் அப்படின்றது அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு ஹேண்ட் பில் டிசைன் பண்ணினா, அந்த ஹேண்ட் பில் ஜஸ்ட் ஒரு புக்ஸா தான் இருக்கும். இந்த மாரி இருக்கும். பட் இத வந்து கஸ்டமர்ஸுக்கு காட்டுறதுனா இப்படி தான் காட்டுறது. அப்ப அவருக்கு ஐடியா வரும். ரைட் இந்த மாரி. அப்ப இது வந்து ஒரு மொக்கப்ன்னு சொல்றது. இதுதான் மொக்கப்ன்னு சொல்றோம். அப்ப இந்த மாரி மொக்கப்ஸ்ல எப்படி போடுறது அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்ல இருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசைனிங்ஸ் எல்லாமே சொல்லி தரப்படும். அப்போ இதான் நம்மளோட Photoshop கிளாஸ்ல சிலபஸ் 25 டேஸ்க்கு சிலபஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டு தான் இருக்கு. எவ்ரி கிளாஸஸ் ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி போகும். 2 ஹவர்ஸ் பிளஸ் டைம் வந்து போகும். ஏன்னு சொன்னா எல்லாமே வந்து பேசிக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால. ரைட். அப்போ இதான் நம்மோட சிலபஸ் அண்ட் இதுக்கு டிஃபரெண்ட் இந்த சப்போர்ட்டிவ் டியூட்ஸ் இருக்கு. ரைட் சப்போர்ட்டிவ்னா அதாவது சிலபஸோட போகக்கூடிய டூல்ஸுக்கு டியூட்ஸ் வேற இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் வேற இருக்கு. ரைட் இந்த லேயர்ஸ் இது ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியான இப்ப இந்த சப்ஜெக்ட்ல வந்து அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ஸ்க்கு வேற டியூட்ஸ் இது எல்லாத்துக்கும் தனித்தனியா டியூட்ஸ் எல்லாத்துக்கும் இல்ல. சில சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து வேற வேற டியூட்ஸ் வச்சிருக்கோம். எல்லா டியூட்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சரியா? அப்போ இதான் நம்மோட சிலபஸ். அண்ட் கொஞ்சம் ஸ்பீடா கழிச்சிட்டு போனேன் என்னன்னு சொன்னா, ஒரு டைமுக்கும் இத சிலபஸ் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றது 2 ஹவர்களுக்கும் கொஞ்சம் 1 1/2 ஹவர்ஸ்களுக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ரைட்டா? பட் அத கழிச்சு முடிக்கணும் அப்படின்றது ரைட் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரைட்? அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடா கழிச்சிட்டே போனேன். அண்ட் சில சப்ஜெக்ட் நான் இன்னும் 2, 3 டிசைன் செஞ்சு காட்டுவோம்னு நெனச்சிருந்தேன். பட் டைமிங் போதாதனால அத அப்படி விட்டுட்டேன் ரைட்? பட் நம்ம எல்லாமே கிளாஸ்ல வந்து 100% டைம் எடுத்து செய்வோம் ரைட்? நான் 25 கிளாஸுக்கு கூட போனாலும் ஒரு கிளாஸ் குறையாது ரைட்? என்னன்னு சொன்னா சம்டைம் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வர நேரத்துல டவுட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்னும் கிளாஸஸ் அடிஷனலா போட்டு செய்வேனே தவிர, கிளாஸஸ் குறைய மாட்டாது. இப்ப அப்படி குறைச்சு அப்படிலாம் செய்றது பழக்கம் இல்ல. ரைட்? இப்போ நம்ம 29 அது பேட்சஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதனால இதுவரைக்கும் எந்த பேட்ச்லயுமே அப்படி நம்ம செஞ்சும் இல்ல. இது கூட செய்ய போறதும் இல்ல. அப்படி ரைட் டைம் குறைக்கிறது அதெல்லாம் இல்ல. எல்லாம் பெர்ஃபெக்ட்டான முறையில கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகினா, கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணப்படும். சரி. அண்ட் இப்போ இதுதான் சப்ஜெக்ட் நம்மோட கோர்ஸ பத்தின டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோர்ஸோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் டே ரைட் 1வது நாள் அப்படின்னு சொன்னா, லெசன் ஸ்டார்ட் ஆகுற ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை 5ஆம் தேதி நம்மோட கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கும் வந்து இந்த கிளாஸோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன செய்யலாம்? எங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் டீட்டெயில்ஸ் ரைட் மோர் டீட்டெயில்ஸ் ரைட். அப்போ உங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, அதோ ஸ்லிப்பா வாட்ஸ்அப் பண்ணணும் ரைட். நீங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு சொன்னா பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்லிப்பா வாட்ஸ்அப் பண்ணதும், நாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள வந்து செப்பரேட்டான ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி விடுவோம். சரியா? அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் நம்மோட கிளாஸஸ் எல்லாமே Zoom லிங்க்கா இருக்கலாம் எல்லாமே ஷேர் பண்ணப்படும். சரியா? அப்போ நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்லிப்பா வாட்ஸ்அப் பண்ணணும். அண்ட் ஃபுல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, கோர்ஸ் ஃபீஸ் வந்து 6000 வரும். சரியா? அண்ட் இந்த கோர்ஸ்ட வேல்யூ வந்து மோர் தேன் 25,000க்கு மேல போகும். சரியா? நீங்க சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப லோக்கல்லன்னு எனக்கு உண்மைக்கும் தெரியாது யாரெல்லாம் செய்றாங்கன்ட்டு. ரைட்? நீங்க நார்மலா Udemy அப்படின்ற ரைட் இன்டர்நேஷனல் சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரியான சிலபஸ் ஒண்ண கவர் பண்றதுக்கு உங்களுக்கு மோர் தேன் ஆ 150 $200 மாரி தேவைப்படும். ரைட்? $150 மாரி தேவைப்படும். டூல்ஸ் வேறையா படிக்கிறதுக்கு ரைட்? அட்வான்ஸ் டெக் எல்லாமே ரைட்? இப்ப அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் அப்படின்னு வேறையா கோர்சஸ் இருக்கு ரைட்? ஃபோட்டோ ரீடச்சிங்ன்ட்டு வேறையா கோர்சஸ் இருக்கு ரைட்? அப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரே பேக்கேஜ்களுக்கு தான் போட்டுருக்கோம் ரைட்? ஃபோட்டோஷாப் அப்படின்றது. சரி. அப்போ பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லி தரப்படும். அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 6000 வரும். உங்களுக்கு கஷ்டமானவங்க இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 2 தவணையில இத பேமெண்ட் பண்ணலாம். ரைட்டா? அப்போ இன்ஸ்டால்மென்ட் 2 இன்ஸ்டால்மென்ட்ல உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு, செகண்ட் பேமெண்ட் வந்து ஆஃப்டர் 1 மந்த் 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு வந்து அடுத்த பேமெண்ட்ட போட்டு உங்களுக்கு கிளாஸ்க்கு கன்டின்யூ பண்ணலாம். அண்ட் கட்டாயம் பேமெண்ட் பண்ணவங்க ஸ்லிப்பா வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ப வந்து கன்டின்யூ பண்ணுவோம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது சிக்கல்கள் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ், சிக்கல்கள், சந்தேகங்கள் இருக்கா?
ஏதாவது கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது? இல்ல அப்படி ஒரு சந்தேகம் டவுட் ஒன்றும் இல்ல. எங்களுக்கு திங்கட்கிழமையில இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சா நல்லா நாங்கள் அதுக்குரிய பேமெண்ட்டையும் வந்து நாங்க போட்டு விடுவோம். நல்ல தெளிவான விளக்கம். உண்மையில நாங்க இதை படிச்சோம்னு சொன்னா எங்களோட சுயதொழிலை நாங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துறீங்க, எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சாலும். ஆனா இதை படிச்சா இன்னும் சிறப்பா நாங்க அந்த தொழில்துறையில ஒரு சிறப்பாக இருக்கலாம் என்னுடைய கருத்தாக இருக்குது. பிரயோசனமான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, நல்லா விளங்கப்படுத்திருக்கீங்க. அடுத்த கிழமை நீங்க வகுப்பு ஆரம்பித்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே. அப்போ நம்ம எப்படியும் அடுத்த கிழமை, அடுத்த திங்கட்கிழமை, எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ 5ஆம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போது மெசேஜ் ஒன்று போட்டிருக்கீங்க. அண்ட் எப்போ கேஷ் பேமெண்ட், ரைட்? எதிர்வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னு சொன்னால் அண்ட் உங்களுக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்குக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப்பை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் கொஞ்சம் டைம் தான் மற்றது இந்த 8:30 கொஞ்சம் லாங் டைம். அதை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 8 இல்லாட்டி 7:30 அப்படி போட்டாலும் ஓகே இருக்கும். ஏன்னா மற்ற டைம்ல கொஞ்சம் தூக்கங்கள் வர பார்க்கும். அப்ப அதோட தான் நம்ம யோசிக்க வேண்டியா இருக்கும். ஒரு 7:30 ஆரம்பிச்சாலும் இல்லாட்டி 8 ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்னுடைய கருத்து. மற்ற அவர்களுடைய கருத்தையும் கேட்டுக்கொள்ளும். ஓகே. அப்போது நம்ம வந்து அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே வந்து எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை 5ஆம் தேதி 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு பிறகு நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகக்கூடியவங்கள்ட்ட நம்ம மெசேஜ் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து 8க்கு மாதிரி டைமை போட்டு அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? நம்ம கதைச்சு பார்ப்போம். இந்த ஜாயின் பண்ணக்கூடியவங்களோட குரூப்பில் கதைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே. டைம் வந்து நம்ம அந்த எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை கிளாஸ் 8:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு பிறகு நான் அந்த குரூப்பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கமெண்ட் டைம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், ரைட்? 8 இல்லைனா அந்த மாதிரி டைம் ஒன்று போட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய டைம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், ரைட்? லேட் நைட்டும் போகாமல், ரைட்? மிச்சம் ஏரியாவும் இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வரவங்க வந்து அதுக்கப்புறம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்குது, ரைட்? அப்போது எல்லாரும் கழிச்சு ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணி நம்ம அந்த ஒரு ½ அன் அவர் தானே நமக்கு ஏதோ மேனேஜ் பண்ண வேண்டி வரும், ரைட்? ஒரு முன்னாடி எடுக்கிறது, ரைட்? அதை நம்ம கதைச்சு செய்துக்கிறோம், சரி? ஓகே. அப்போது உங்களோட பொறுமதியான நேரத்தை ஒதுக்கி நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் டே ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் கனேடியன் காலேஜ் சார்பாக நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அப்போது நம்ம வந்து எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை 5ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு சந்திப்போம். ஓகே. தேங்க்யூ. குட் நைட் எவ்ரி ஒன். சார். நைட். ஓகே, தேங்க்யூ சார். நான் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, குட் நைட். குட் நைட்.